بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்கின்ற ஒரு தலைப்பில் சில குறிப்பிட்ட செய்திகளை எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் படிப்பினை பெற வேண்டிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் இருப்பதை போல் அவரை பற்றிய கட்டுக்கதைகள் நிறைய இந்த சமுதாயத்தில் அதாவது பரவி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைப்பை எடுத்ததனுடைய பிரதானமான நோக்கம் அதில் உள்ள வாழ்க்கை ரீதியாக நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி இந்த சமுதாயத்திலே உள்ள தவறான புரிதல்கள், தவறான அறிவிப்புகள், இவைகளை பற்றியும் சுருக்கமாக கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். இது ஒரு நீண்ட விரிவான ஒரு தலைப்பும் கிடையாது. மாற்றமாக ஒரு சுருக்கமாக இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று வரலாறை எடுத்தால் நம்ம ஒரு 10-20 தொடர்களுக்கு கூட என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். அந்த அளவுக்கான தொடர் அமைப்பில் நடத்தக்கூடிய தலைப்பும் இல்லை. ஆனால் அதனில் வரக்கூடிய பலகீனமான ரிவாயத்துக்களை மட்டும் விளங்கப்படுத்தணுமாக இருந்தால் ஒரு 2 தொடர் என்ன செய்யலாம், அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், செய்ய முடிஞ்ச அளவில் சில செய்திகள் என்ன செய்கிறது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பரவி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். முதலாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அதாவது தகவல், ஒரு சிறிய தகவல், அவருடைய காலப்பகுதி பெயர் பற்றி நம்ம வரலாற்றில் தேடுவோம் என்று சொன்னால், அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல், அதாவது அவர்களது சந்ததி வழியாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த சந்ததி வழியாக தோன்றிய ஒருவர் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இவருடைய அதாவது காலம் எது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்தபடியான காலமா அல்லது மிகவும் அதாவது தாண்டிய காலமா என்பதில் எந்த விதமான சரியான வரலாற்று சான்றுகளும் இல்லை. சில நேரங்களில் நபிமார்கள் சாட் போடுறவங்க சிலருடைய கருத்துக்களை எடுத்து என்ன செஞ்சிருக்கலாம், அவங்கள ஒரு தர்த்தீப் பண்ணி இருக்கலாம். ஆனால் வரலாற்று ரீதியாக கூட தஃப்சீர் ஆசிரியர்களோ அல்லது வரலாற்று எழுதியவர்கள் கூட அதை ஒரு ஒழுங்கு அடிப்படையில் சொல்கிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றல் என்ற அந்த அதாவது தகவல்களோடு நிறுத்திக் கொள்வதை தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நம்ம என்ன சொல்லலாம்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தோன்றிய ஒரு மனிதர் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இவரது தந்தை யார், அதாவது தந்தை யார் என்பதிலும் அதாவது ஒரு நேர்த்தியான ஒரு நிலை கிடையாது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை யார், யாரு, ஆசர். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை மத்தா. இப்படி அதாவது தந்தை தெளிவாக அல்லது ஓரளவாவது உறுதிப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட லிஸ்ட்ல யார் இல்லை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையுடைய பேர் வரலாற்று ரீதியாக ஒரு நம்ம சொல்லத்தக்க தகவல்கள் இல்லை. கருத்து முரண்பாடு அடிப்படையில் நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள், சொல்லத்தக்க தகவல்கள் இல்லை. மனைவி என்று எடுத்துக்கொண்டாலும் அவனோட மனைவி யூனுஸ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் மிக ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறான். மனைவி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவனோட மனைவி யார், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை என்று ஒரு சிலர், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை என்று ஒரு சிலர், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை என்று ஒரு சிலர், இப்படி பேர்களில் நிறைய அதாவது லையா என்று சொல்லி ஒரு சில பேர், இப்படி பல கருத்துகள் என்ன செய்கிறது நிலவுவதை பார்க்கிறோம். எனவே அதுலேயும் நம்ம வரலாற்று இப்போ நான் சொல்ல வாரது என்னென்னா சஹீஹ் லைஃப் என்ற அடிப்படையில் கூட அல்ல. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னது, இப்போ யூனுஸ் இப்னு மத்தா அப்படின்னு ரசூலுல்லாஹ்களே சொல்கிறாங்க. அப்போ தந்தையுடைய பேர் நிரூபணமாகுது. இந்த மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு நிரூபிக்கப்படவில்லை என்று கூட நான் சொல்லலை. அதையும் தாண்டி வரலாற்று நூல்கள் இருக்குது, ஒரு பிதாயா வ நிஹாயா இருக்கலாம், இமாம் தபரியுடைய நூலாக இருக்கிற இந்த வரலாற்று நூல்களில் கூட கருத்து முரண்பாடுகள் சொல்கிற நேரத்தில் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் ஒரு வலு இருக்கும், ஒரு பலம் என்ன செய்யும் இருக்கும். முரண்பாடாக இருந்தாலும் இந்த நிலைப்பாடு ஓரளவுக்கு ஏற்கத்தக்க நிலைப்பாடு என்கின்ற ஒரு வலுவை நீங்கள் அந்த அறிவிப்புகளில் காணலாம். அந்த வலு கூட இதில் அந்த பலம் கூட இதில் இல்லை. அப்போ எனவே அவருடைய அதாவது மனைவி இன்ன நபர் தான் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டதாக அதாவது வரலாற்று நம்ம காண முடியல. பேர்கள் ஐயான்னு சொல்லிக்கிறாங்க, இன்னொரு நபர் மகளாக இருக்கலாம் அப்படின்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், தகவல் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் இவருடைய பிள்ளை பற்றி சொல்கிற நேரத்தில் துல்கிஃபில் அப்படி என்கின்ற ஒரு நபி சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம்.
துல்கிஃபில். துல்கிஃபில் வந்து இவருடைய மகன் தான். யாருடைய? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பிஷ்ர் அவருடைய பேர், இவருடைய மகன் தான் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அவ்வளவுதான். இது என்ன சொல்லப்படுகிறது என்ற லிஸ்ட்ல தான் கீழே. ஆனால் அதாவது இதனால தான் இமாம் இப்னு கதீர் அவர்கள் கூட விதாய வன்னிகள் என்ன செய்வார்னா அந்த வரலாற்றை சொல்லி முடிஞ்சு வார நேரத்தில் நாங்கள் அடுத்ததாக வந்து அதாவது கஸஸுல் அன்பியா சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் அடுத்ததாக வந்து அதாவது நாங்கள் துல்கிஃபிலுடைய வரலாறு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம் கொண்டு வருகிறோம். காரணம் மகனாக சொல்லப்பட்டிருப்பதனால். துல்கிஃபில் யாருன்னு தெரியும் தானே? குர்ஆன்ல வதல் கிஃபிலி என்ன, அதாவது துல்கிஃபிலும் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதராக நபியாக குர்ஆன்ல சொல்லப்படுது. அதனால துல்கிஃபில் என்ற அந்த மனிதர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், அவர் நபியாக இருந்தார் அப்படி என்றதும் வரலாற்றில் சொல்லப்படுற செய்தியை தவிர ஒரு வளமான செய்தி கூட என்னது, ஒரு பலம் என்ற இடத்துக்கு வரலாற்று ரீதியாக கூட ஒரு பலம் என்ற இடத்துக்கு என்ன செய்யலை, கொண்டு வர முடியவில்லை. அப்போ இவ்வளோ நேரம் சொன்னதில் எல்லாமே என்னது, பலம் இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையை சார்ந்தவர் அப்படி என்ற அந்த செய்தி மட்டும் என்னது, ஒரு பலமான செய்தி. இவர் எங்கே இருந்தார், எங்கே வாழ்ந்தார் அப்படி என்று நம்ம பார்க்குற நேரத்தில் வந்து அர்துர் ரூம், அதாவது ரோமானியர்கள் இருந்த ரோம் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இருந்த இடத்துல அவர் வாழ்ந்தார். சிரியாவை ரோம் அசல் ரூம் அல்ல, அவர்கள் வந்து ஆட்சி செஞ்ச இடம், ரோம்லேருந்து வந்து ஆட்சி செஞ்ச இடம் எது, சிரியா. அதாவது இன்றைய பலஸ்தீன், லெபனான், ஜோர்தான் இதெல்லாம் சேர்த்த அந்த பகுதிக்குள்ள அவர் இருந்தார். பலஸ்தீன் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அதாவது பிறந்தகமாக வாழ்ந்தகமாக பலஸ்தீனை என்ன செய்கிறார்கள் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுதான் அவரை பற்றிய அதாவது சொந்த தகவல்களாக என்ன செய்யலாம் நம்ம பார்க்கிறதுக்கு இருக்கிறது. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சது என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையை சேர்ந்தவர். அடுத்ததாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன இந்த பிறந்த இடம் வந்து சிரியா, அதாவது ஷாம் பிரதேசத்தை என்ன செய்தார், பிறந்தார். இந்த ரெண்டு தகவல்கள், மற்ற தகவல்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து இதெல்லாம் அவருடைய தரத்தோட இந்த லெவலில் தான் என்ன செய்திருக்கிறது, அது சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற அமைப்பில் நம்ம தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வரலாறு வந்து நம்ம எப்போயும் வரலாறுன்னா அந்த கோணத்தில் பார்ப்போம். என்ன கோணத்தில், உருக்கமான 4 செய்தி வராதா அப்படின்னு என்ன செய்வோம் பார்ப்போம். அப்படி பார்க்கணும், படிக்கிறது தான் இதில் சப்ஜெக்ட். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய சரியான தவறான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது. அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், படிப்பினையாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார் என்பதற்கு குர்ஆனில் ஆதாரம் என்ன செய்து இருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு 1-2 இடங்களில் வஹி அறிவித்த நபிமார்களுடைய பட்டியலை சொல்கிற நேரத்தில் இறுதியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், அதில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவ்ஹைனா என்ற வார்த்தையோடு அய்யூபை அல்லாஹு தஆலா சேர்க்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நாம் என்ன செய்தோம், வஹியை அறிவித்தோம். அப்படின்னா அவர் ஒரு நபியாக என்ன செஞ்சார், இருந்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார் என்பதற்கு, நபியாக இருந்தார் என்பதில் முரண்பாடுகள் எதுவும் என்ன இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தார். அடுத்ததாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கிற நேரத்தில் இப்போ நாம் அவருடைய செய்திகளை தகவல்களை எடுக்கிறதுல எங்களுக்கு முதலாவது சோர்ஸ் அது இப்போ அதாவது மூல நூல் இது குர்ஆனில் அவருடைய வரலாறு என்று சொல்லப்பட்டது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3-4 வசனங்கள் தான் என்ன செய்யுது குர்ஆனில் இருக்குது. சில நபிமார்களை பற்றி எந்த வசனமுமே என்னது குர்ஆனில் இல்லை, துல்கிஃபில் எந்த வசனமும் இல்லை, அந்த அவரை சொல்லப்பட்டதை தவிர. அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3-4 இடங்களில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய செய்திகள் என்ன செய்திக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரில் ஒரு செய்தி வருது, இப்னு மாஜால ஒரு செய்தி என்ன செய்கிறது வருகிறது. அதுபோல இப்னு ஹிப்பான் இது போன்ற கிரந்தங்களில் ஒரு சில செய்திகள் என்ன செய்கின்றன வருகின்றன. அதில் பெருவாரியான செய்திகள் பலகீனமான தைஃபான செய்திகள் தான், நீண்ட செய்திகள்லாம் வருது, தைஃபான செய்தி. இந்த ரெண்டும் தான் நாங்கள் மிகவும் நம்பகமாக தகவல் எடுக்க முடிந்த அதாவது மூலாதாரங்கள் வரலாற்றில். மற்றபடி உள்ள தகவல்கள் எல்லாம் நம்ம செய்திகளாக எடுக்க முடியுமே தவிர, இப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுக்கலாமே தவிர, மற்றபடி ஒரு வலுவாக எடுப்பதற்கு என்னது போதிய ஆதாரங்களாக இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தர்த்தீப், அவர் பிறந்த இடம், அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய வாழ்வு பற்றிய ஒரு சில சுருக்கமான தகவல்களை நம்ப முடிந்த தகவல்கள் இதுதான் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல எதற்கு சொல்கிறான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலேயே மிக கூடுதலாக பிரபல்யமாக அதை சூழத்தான் கதைகளும் கட்டப்பட்டிருக்குது, பொய்களும் உருவாக்கப்பட்டிருக்குது, சரியான செய்திகள் என்ன செஞ்சது வந்திருக்கு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் நாங்கள் பெற வேண்டிய செய்தியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் பொறுமை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி என்னடா, சோதனையில் பொறுமை.
சோதிக்கப்படுவதில் பொறுமைக்கு உதாரணமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது, சோதனையில் பொறுமை மட்டுமல்ல, சோதிக்கப்படுற மூமின்களுக்கு நம்பிக்கை ஊட்டல். அதுவும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றில் என்ன செய்து இருக்குது. சோதிக்கப்படுகின்ற மூமின்களுக்கு நம்பிக்கை ஊட்டல் என்றால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, அல்லாஹ்விடமிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு சுபசோபனம் உண்டு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு என்ன உண்டு, சோதனைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு என்றது அல்லாஹு தஆலா நேரடியாகவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்பியால அல்லாஹு தஆலா நிறைய நபிமார்களுடைய செய்தியெல்லாம் சொல்லிட்டு வர நேரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு சொல்லிக்கொள்ள வேண்டும். துஆ சம்பந்தமாக எங்கள் சமுதாயத்தில் நம்பிக்கை ஊட்டலை விட அவநம்பிக்கை ஊட்டல் நிறைய நடந்திருக்குது. நீங்கள் துஆ கேட்டால் மூன்றில் ஒன்று நடக்கும். ஒன்றில் உடனே அங்கீகரிக்கப்படும், கேட்டது கிடைக்கும். இல்லை என்றால் அதுக்கு பகரமாக இன்னொன்று தரப்படும், அதாவது ஒரு தீமை நீக்கப்படும், அல்லது மறுமையில உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஒரு கடன் 1000 தாங்க, நான் இந்த அடுத்த வாரம் தாரேன், இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் தந்துடுவேன்னா உங்களுக்கு முதலாவது என்ன படும், கன்ஃபார்மாக அடுத்த மாதம் தான் என்ன செய்யும் கிடைக்கும், அடுத்த வாரம் என்ன செய்யாது கிடைக்காது. அடுத்த வாரம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வாரம் கிடைக்கும்னா அதுக்கு அடுத்த வாரம் தான் நம்ம மனசில் என்ன செய்யும் படு. எப்பயும் கடைசி டேட் தான் நமக்கு என்ன செய்ய போகுது பட போகுது. இப்போ நீங்கள் ஒத்தட்ட சொல்கிறீங்க உங்களுக்கு ஒன்றில் மறுமையில் கிடைக்கும், அல்லது உலகத்தில் கிடைக்கும், அல்லது ஒரு துன்பம் நீங்கும்னா துவா கேட்குற நேரத்தில் நிறைய பேர் உள்ளத்தில் என்ன இருக்குது, மறுமையில் தான் நமக்கு இந்த உலகத்தில் கன்ஃபார்மாக என்ன செய்ய போகிறது இல்லை, கிடைக்க போகிறதில்லை என்ற எண்ணத்தில் தான் கையே தூக்குறோம். யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு வீடு தான், நல்ல குழந்தைகள் தான் அப்படின்னு கேட்குற நேரத்தில் மறுமையில் கிடைக்குமா, இந்த உலகத்தில் என்ன செய்யாது கிடைக்கும். அவனை கேட்குறதே நம்பிக்கை இல்லாமத்தான் அவன் என்ன செய்யறான் கேட்குறான். ஆனால் உண்மையிலே நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் பொது விதியா அப்படி ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியில் ஆதாரத்தன்மையில் சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு பகுதி. உண்மையில் அந்த செய்தியுடைய கருத்து பிழைன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையிலேயே துஆவை அப்படித்தான் அணுகணுமான்னு கேட்டால் சூரத்துல் அன்பியால அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லிட்டு வாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அதே போல அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொருத்தர வரலாறை சொல்லிக்கணும் வரான். அவர்கள் கேட்டது எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தை தான் கேட்டாங்க, உலகத்தை தான் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. ஒருத்தர் துவா கேட்குற யாரெல்லாம் என் கடன் எல்லாம் அடைச்சிரு, மறுமை நாள் இதெல்லாம் நிறைவேற்றா என்ன செய்யணும், நரகத்துக்கு தான் அனுப்பணும். ஏன் உலகத்தில் நிறைவேற்றலை, மறுமையில் என்ன நடக்கும், மறுமையில் கடனோட வந்திக்கிறார், அப்போ அங்கே ஒன்றும் இயலாது, அங்கே நரகம். அப்போ எல்லா விஷயங்களும் உலகத்தில் தான் தீரும் என்றது, மறுமையில தான் தீரும் என்ற நம்பிக்கையும் துஆல என்ன செய்யும், அவ நம்பிக்கை ஏற்படுத்தும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்னு சொன்னால் ஃபஸ்தஜப்னா லஹு ஒவ்வொரு நபிமாருடைய விஷயத்துக்கும் சொல்றான். அந்த நபிமார்கள் கேட்டதெல்லாம் உலக விஷயம். எனக்கு குழந்தை வேண்டும், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நான் பதில் சொன்னோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் அகப்பட்டிருக்கிறாரு, எனது யாழ்ல என்னை காப்பாற்று, நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக இருந்து விட்டேன். அப்போ நான் என்ன செஞ்சோம், அவரை காப்பாற்றணும். கதாலிக்கு நுஞ்சில் முஃமினி, நாங்கள் அப்படித்தான் மூமின்களை என்ன செய்வோம், அதாவது காப்பாற்றுவோம். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார் நோயை பற்றி, அதே போல அவருக்கு என்ன செஞ்சு காட்டப்பட்டு. இப்படியே சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர்களுடைய துஆக்களை நம்ம ஏற்றுக்கொண்டதற்கான என்ன காரணம்னு சொன்னா, இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல விஷயங்கள் செய்வதிலே வேகமாகவர்களாக இருந்தார்கள். எங்களை பிரார்த்திக்கின்ற பொழுது ஆசையோடும் அச்சத்தோடும் பிரார்த்திப்பார்கள். அதனால் நம்ம என்ன செய்வோம், துஆக்கள் எல்லாம் கபூல் செஞ்சோம். எங்க கொடுத்தோம், எல்லாமே உலகத்திலேயே என்ன செய்தோம் கொடுத்தோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அந்த நபிமார்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் தஆலா நீங்க துஆ கேட்பதன் மூலம் இந்த உலகத்திலேயே கிடைக்கும், இந்த உலகத்திலேயே என்ன செய்யும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஊட்டலை அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்பயும் மக்கள்கிட்ட சொல்ற டைம்ல சில விஷயங்கள் இருக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில தர வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் ஒரு வீடு வச்சுக்கிட்டு இன்னொரு வீடு கேட்கிறாரு, அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மேலதிகமாக கிடைக்கிறோன்னு உனக்கு இந்த உலகத்தில் என்ன தேவையில்லை அப்படின்றான். அல்லது ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிறான், ஒரு பெரிய ஒரு மாளிகை, அது ஓகே. ஆனா ஒருத்தன் ரோட்ல இருந்துட்டு இருக்கிறான், வசதியே இல்லாமிக்கிறான், உணவுக்கும் வழி இல்லை, உனக்கு மறுமையில தான் கிடைக்கும் என்று அவனுக்கு அதான் முடிவென்று அல்லாஹ் தஆலா எழுதி வச்சுக்கிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை பொறுமைக்கு மிகவும் தகுதியானவர்கள் நபிமார்கள். அவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே என்ன செஞ்சுக்குது, உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நிச்சயமா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு துஆக்களை என்ன செய்வான், அங்கீகரிப்பான். அந்த நபிமார்களுக்கே அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்துற நேரத்தில் எங்களுக்கு தருவாண்ட படிப்பினே இருக்கு. இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் என்ன செய்திருக்குது. அடுத்தது அந்த துஆக்கள் அவதானிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றிலும் முஃமின்களையும் இப்படித்தான் நான் காப்பாற்றுவோம் சேர்த்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லுகிறான். இதே சப்ஜெக்ட் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து இதில் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பிரதானமான 2 செய்தி என்னன்னு சொன்னா, ஒன்று பொறுமை.
இரண்டாவது, பொறுமையோடு இருக்கின்றவருக்கு நம்பிக்கை ஊட்ட ஒரு பெரிய ஒரு சுபசோபன செய்தி. சுபசோபன செய்தியை தான் உங்களுக்கு மறுமையில வச்சுட்டாங்கன்னு சொல்றேன். மறுமையில இந்த உலகத்திலேயே உங்களுக்கு என்னது, சுபசோபனம் உண்டு, நல்ல செய்தி உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கை ஊட்டல். சோதிக்கப்படுறவங்களுக்கு நீங்க இந்த உலகத்தில் சோதிக்கப்படுறீங்க, மறுமையில தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு நபித்தோழர், என்ன அல்லாஹ்வின் தூதரே, கஷ்டமா இருக்கு, வேதனையாக இருக்கு அப்படின்னு சொல்ல, எப்போ வெற்றி வரும் என்று கேட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னக்கும் தஸ்தஅஜிலூன், நீங்க அவசரப்படுறீங்க, எல்லாம் உங்களுக்கு மறுமையில தான் கிடைக்கும்னு சொல்லல. நீங்க அவசரப்படுறீங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும், ஆனா நீங்க குயிக்கா கிடைக்கணும்னு என்ன செய்றீங்க, ஆசைப்படுறீங்கன்னு சொன்னாங்களே தவிர இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, சொல்லல. ரசூலுல்லாஹ் கூட என்ன சொன்னாங்கன்னா, பாதுகாப்பான ஒரு சூழல் வரும்போது ஆர்வத்தை என்ன செய்தார்கள், ஊட்டினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்றதுல மறக்கிறவங்க இந்த செக்ஷனை மறந்துடுறாங்க. அவர் எப்படி சோதிக்கப்பட்டார், அவர் எப்படி கஷ்டப்பட்டார், அவர் வேதனையோடு இருந்தார், அப்படி சொன்ன உடனே எல்லாரும் உள்ளத்துல என்னத்தை உண்டாக்கிருதுன்னு சொன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்த கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு தரல, அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என்றதோட முடிச்சிடுறாங்களே தவிர, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு வரலாற்று அல்லாஹ் என்ன செஞ்சான், கொடுத்தான் என்ற பகுதியை நிறைய ஊட்டுறது இல்லை. அதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றில் ஒரு பகுதியை மட்டும் அல்லாஹ் சொல்லல, அடுத்தது ரிவர்ஸ் ஆகி தலைகீழாகி அவருக்கு ஒரு கிடைச்ச நல்ல வாழ்க்கை பற்றியும் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டு. ரெண்டுமே இந்த உலகத்தில் என்ன செஞ்சது, கிடைச்சது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோகம் சோதனைகளை சொன்னதோட அவ்வளவுதான் சொன்னா அவன மவுத் வரைக்கும் இதுதான் அப்படி என்ற சிந்தனை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஊட்டக்கூடாது. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலும் சோதனையோடு அல்லாஹு தாலா ஒரு சுகமான ஒரு பகுதியை அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அதை நம்பிக்கை ஊட்டுகின்ற அமைப்பு தான் அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனில் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஆரம்பமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லக்கூடிய அதாவது ஒரு விஷயம், ஒரு பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். முதலாவது வந்து பொதுவாக சொல்லி காட்டுகிறான். என்ன அப்படின்னு சொன்னால், சூரத்துல் அன்பியா 83 84, சூரத்துல் அன்பியா 83 84வது வசனம். வ அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி, இதுல வந்து அல்லாஹ் எல்லா நபிமார்கள் துஆவையும் சொல்லிக்கிட்டு வரான். அதுல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், வ அய்யூப் இத் நாதா ரப்பஹு, தனது இறைவனிடத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார், அன்னி மஸ்ஸனியத்துர், எனக்கு வந்து தீங்கு ஏற்பட்டு விட்டது, என்னை தீங்கு சோதனைகள் கஷ்டங்கள் என்னை தீண்டி விட்டது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களிலெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன். நீ வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், கருணை காட்டக்கூடியவர்களிலெல்லாம் நீ மிகப்பெரிய கருணை காட்டக்கூடியவன். எப்படி என்று சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார். அதில் அதை நீக்கு அப்படின்னு சொல்ற வார்த்தை இதுல வரல, அவர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார். ரெண்டு இடத்துல இவருடைய துவா வருது. அதில் வந்து என்னை நீக்கு அப்படின்னு சொன்னதாக என்ன செய்யலை, அந்த ரெண்டு துவாலையும் இது எனக்கு என்ன இந்த நோய் என்ன செஞ்சிரு நீக்கி விடுன்னு வர்றாங்க. சில ஹதீஸுடைய அறிவிப்புகள் வருது. குர்ஆனில் வந்து எப்படி வருதுன்னு சொன்னால், ரெண்டு இடத்துலையும், அதாவது சூரத்து சாத் 41 44லையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா வருது. அதே போல சூரத்துல் அன்பியால 83 84லையும் வருது. அது ரெண்டுலையும் எப்படி சொன்னதா வருதுன்னா, இது சொல்லிட்டேன். சூரத்து சாத்ல எப்படி வருதுன்னா, வஸ்குர் அப்தனா அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியஷ் ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துங்கள். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துங்கள். அப்தனா, எங்களது அடியார், அவரை ஞாபகப்படுத்துங்கள். இது நாதா ரப்பஹு, தனது இறைவனை அழைத்தார். அன்னி மஸ்ஸனியஷ் ஷைத்தானு பினுஸ்பின் வ அதாப், ஷைத்தான் துன்பங்கள் அதாவது வேதனைகளை கொண்டு என்னை தீண்டி விட்டான் அப்படி என்று அவர் பிரார்த்தித்தார். இப்படிதான் வருது, இப்படிதான் என்ன செய்து பிரார்த்தித்தான் வருது. துஆவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு அலம், துஆவை பொறுத்த வரைக்கும் நம்ம அல்லாஹ்ட்ட சோதனைகளை முறைப்பட்டு அதை வந்து நீக்கிறதுக்கு துஆ கேட்கறது ஓகே. வழிகள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. சிலர் வந்து வழி அல்லாஹ்க்கு என்ன செய்யறது சொல்லிக் கொடு, யா அல்லாஹ் நான் வந்து ஏழையாக இருக்கிறேன், என்னை இந்த தொழிலில் போட்டு நல்லா டெய்லி வருமானம் வர வச்சு என்னை பணக்காரன் ஆக்கிறேன் அப்படின்றது. இவர் என்ன செய்யறாங்கன்னா, இவர் வசதியாக்குறதுக்கு இவர் என்ன கடை போடணும், அதில் எவ்வளோ அட்வான்ஸ் போடணும், இதெல்லாம் துவால என்ன செஞ்சிடுறது சொல்லிடுறது. அதே போல குழந்தை தேவை அப்படி என்று சொல்ற நேரத்தில் அதையும் சொல்லிடுறது, டேட்டு அது இதெல்லாம் என்ன துவால கேட்குற இடத்துல இப்படி துவா கேட்கக்கூடாது. அதனுடைய ஒழுக்கத்தை சொல்லித்தர கூட இதை என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த ரெண்டிலையும் அவர் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாரு துவா கேட்கிறாரு. ஒன்றில் சொல்றாரு அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன சொல்றாரு சொன்னா, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இந்த துவால ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை இருக்குது. இந்த துவால ரெண்டு மூணு படிப்பினை, அல்ல பிரதானமான படிப்பினை என்னன்னா, எப்பொழுதும் எங்களுக்கு நடக்கக்கூடிய தீங்கை அல்லாஹ்வின் பக்கம் இணைக்க கூடாது நம்ம. ஆனா இந்த உலகத்துல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் யார் நாடி நடப்பது, அல்லாஹ் எழுதாமல் அல்லாஹ் நாடாமல் நடக்காது. ஆனா எப்பொழுதும் புரிஞ்சு கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு நோயை ஏற்படுத்தி இருந்தாலும் கஷ்டத்தை ஏற்படுத்தின எது ஏற்படுத்தி இருந்தாலும்
அடியான் என்ற அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும்னா அது அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யக்கூடாது, இணைக்கக்கூடாது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வை பற்றி சொல்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லது யுத்இமுனி வயஸ்கீனி, அவன் தான் எனக்கு என்ன செய்யறான், அதாவது அல்லது ஹலகனி, அது அவன் தான் என்னை படைத்தான், அவன் தான் என்னை உயிர்ப்பிக்கிறான், அவன் தான் என்னை மரணிக்க செய்கிறான், அவன் தான் என்னை அதாவது உணவு தருகிறான், குடிக்க தருகிறான். வ இதா மருத்து ஃபஹுவ யஷ்ஃபீனி, நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் தான் என்ன செய்கிறான், குணப்படுத்துகிறான். இந்த வசனத்தை பாருங்க, என்னை அவன்தான் அதாவது உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான், குடிக்க தருகிறான், உணவு தருகிறான். நான் நோய்வாய்ப்பட்டால் என்னை என்ன செய்கிறான், அவன் தான் குணப்படுத்துகிறான். என்னை நோய்வாய்ப்பட செய்கிறான், என்னை குணப்படுத்துகிறான் சொல்லல. என்னை அவனே நோய்வாய்ப்பட செய்கிறான், அவனே என்னை குணப்படுத்துகிறான் சொல்லாம வ இதா மருத்து, நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன் என்னை குணப்படுத்துகிறான். இது நபிமார்கள் இறைவனோடு கடைபிடித்த அழகான ஒரு ஒழுக்கம். துஆல, யா அல்லாஹ் நீ நிறைய சோதனையை தந்துட்டாய், நிறைய முசீபத்துகளை இந்த தந்துட்டாய், நீ இதை நீக்கிவிடு அப்படி என்று சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட சொல்றது என்பது உண்மையிலே அல்லாஹ் தான் தந்தான். ஆனா அல்லாஹ்வோடு நடக்கக்கூடிய அந்த ஒழுக்க முறையில் என்னது, அது ஒரு தவறான இடம். நம்ம சாதாரணமாக கூட மேனேஜர்மார் கூட அப்படி செய்ய மாட்டோம். அவர்கிட்ட போய் செய்கிற நேரத்தில் நீங்கள் நேற்று இப்படி செஞ்சீங்க, முந்தநாத்து இப்படி செஞ்சீங்க, அதனால் இன்றைய கொஞ்சம் சம்பளத்தை கூட்டித்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு குறைப்பான கூட்டுவோம்னா, சாதாரண நபர்களோடு கூட அவருடைய மைனஸை நம்ம என்ன செய்யறதில்லை, பேசுவதில்லை. இது இறைவன் விஷயத்தில் மைனஸே அல்ல, இறைவன் விஷயத்தில் மைனஸே அல்ல, நம்ம செஞ்ச தவறுக்காக தரக்கூடிய சோதனை தான் அது. இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இறைவன் விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைபிடித்த அழகான ஒரு ஒழுக்கம் அது நம்ம பார்க்கிறோம். அதில் வ இதா மருது, நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீனி, அவன் தான் என்னை குணப்படுத்துகிறான் அப்படி என்ற அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கிறோம். எனவே துஆ கேட்கிற நேரத்தில் ஷர்ர வ ஷர்ரு லைஸ இலை, தீங்கு உன் பக்கம் அல்ல அப்படின்னா உன் பக்கம் இணைக்கப்படக்கூடாது, உன் பக்கம் இணைக்கப்படக்கூடாது அப்படின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது தீங்காக இருந்தாலும் இறைவன் இந்த உலகத்தில் செய்த எல்லாமே ஹைர் தான், அது எல்லாமே ஒரு ஹிக்மத் என்ன செய்யுது உண்டு. எங்களுக்கு நடந்த எந்த தீங்கிலும் ஒரு ஹைர் என்ன செய்யும் இருக்கும். எனவே இறைவன் பக்கம் நம்ம அந்த ஷர்ரை என்ன செய்யக்கூடாது, இணைக்க கூடாது என்றது இதிலே வர என்ன செய்யறாருன்னா பாருங்க, அன்னி மஸ்ஸனி அப்துர், என்னை தீங்கு தீண்டி விட்டது, தீங்கு அல்லாஹு தஆலா தீண்ட வைத்திருக்கிறான்னு சொல்லலாம் அவருக்கு, தீங்கு தீண்டி விட்டது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளன், நீ என்ன கருணையாளன், கருணையாளர்களுக்கெல்லாம் நீ கருணையாளன் என்ற வார்த்தை என்ன செய்றாரு அடுத்த துஆலே அவர் சொல்ற நேரத்தை எப்படி சொல்றாரு, அன்னி மஸ்ஸனிய ஷைத்தான், ஷைத்தான் என்னை நோயை கொண்டும் அதாவது கஷ்டத்தை கொண்டும் வேதனையை கொண்டும் தீண்டி விட்டான். இந்த வார்த்தை தான் என்ன செய்றாரு சொல்றாரு. அதே போல நம்ம மறக்கடிக்க செய்தால் யார் மறக்கடிக்க செய்யணும், அல்லாஹ் தான். ஆனா வமா அன்சானிஹி இல்ல ஷைத்தான், யார் சொன்னது, எந்த நபி சொன்னது, மூசா நபியை சொன்னார். கஹ்ஃப்ல நம்ம பார்க்கிறோம், விளங்கிட்டா, இதை மறக்கடிக்க செஞ்சது யாரு, ஷைத்தான் தான் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யறாரு சொல்ற. அப்ப என்ன மறக்கடிக்க செய்த ஷைத்தான் தான் என்ற வார்த்தையை சொல்றா இருந்தா என்ன அர்த்தம், அதாவது நிஸ்பத்து பண்ற நேரத்தில் இணைக்கிற நேரத்தில் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யறது, அல்லாஹ் தான் மறக்கடிக்க செஞ்ச, நான் என்ன செய்ய அப்படி சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்ப போறாங்க, இரவு நேரத்தில் போறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க, தஹஜ்ஜத் சுபஹுல இல்லை, தஹஜ்ஜத் டைம்ல, தஹஜ்ஜத் டைம்ல போய் நம்ம டக்குன்னு சுபஹுக்கு போயிருமே, விளங்கிட்டேன், நம்ம ஃபர்லோட சம்பந்தப்பட்டாங்களே, அதனால அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போறாங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அலா துஸல்லியான், நீங்க தொழுறது இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறலன்னு கேட்ட நேரத்தில் அய்யூப் இந்த அலி ரலியல்லாஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா, அர்வாஹுனா பியதில்லா, எங்களது உயிர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, அல்லாஹ் எங்களை எழுப்ப நாடினா நம்ம எழுப்பி இருப்போம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நமக்கு சொல்லப்பட்டால் நாங்கள் 1 மணி நேரம் அக்கீதா கிளாஸே அங்கே என்ன செஞ்சிருப்போம், எடுத்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கடா, அதை கேட்ட உடனேயே ஒரு பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதிக்கின்ற ரசூலுல்லாஹ் போயிட்டான். அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிக்கின்றே முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டார்கள். ஏன், அது எல்லாம் தெரியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என்ன, அவங்க ஏதோ எதர்ச்சியாக அந்த பதிலை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன பின்னால் அந்த பதில் தவறுன்றது அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க. ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா உயிரெல்லாம் யார கையில் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய. அந்த ரசூலுல்லாஹ் கேட்குறாங்கன்னா எப்பயும் கதிரை வச்சு பதில் சொல்லக்கூடாது. சிலர் என்ன செய்வாங்க, நாளைக்கு வருவீங்களான்னு, அல்லாஹ் நான் வருவோன்ற, அல்லாஹ் நான் வருவோன்று நீ சொல்லியா தெரியும், விளங்கிட்டா, அல்லாஹ் நான் வருவோன்ற. இன்ஷா அல்லாஹ் அந்த சப்ஜெக்ட் சொல்றது அல்லாஹ் நாடினா வருவோம்னு சொல்ற சப்ஜெக்டோட சம்பந்தப்படுத்துறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் நான் வருவேன், முதல்ல உனக்கு உறுதி இருக்கணும்.
இவனுக்கு வார ஐடியா இல்லை, இவனுக்கு வார ஐடியாவே இல்லை. அல்லாஹ்னா அவர் அதான் அல்லாஹ்வாக வந்து இவர உள்ளத்துல விருப்பப்பட்ட போட்டு பைஃபோஸா கொண்டு வந்து என்ன செய்யணும், நிறுத்தினா வாரது இல்லை, என்ன செய்யறதில்ல, வாரதில்லை. இது அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், முடிவெடுத்த பின்னால்தான் தவக்குல் வைக்கணும். எனக்கே வார ஐடியா இல்லை, வார ஐடியா இல்லை, அல்லாஹ் நான் வருவேன்னு சொன்னா அதுக்கு தான் சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ். என்னது, அதாவது தலீகன் ஜஸ்மன் சொல்லுவாங்க. தலீகன்னா மஷி நம்ம கொலியுறது, அதுல ஜஸ்மன்டா உறுதியா சொல்றது. நான் உறுதி எடுத்தவர் சொல்றேன். நம்மளுக்கு உறுதி இருந்தால் தான் அல்லாஹ் என்ன செய்வான், அதை போக வைப்பான் இடத்தை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதே மாதிரி இது பெரிய ஒரு படிப்பினை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்சத்தில் எந்த தவறையும் எந்த ஒரு எங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் அதாவது அது பாதிப்பாக இருந்தால் இறைவன் பக்கம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தான் நஷ்டத்தை தந்தான் அப்படின்னு சொல்ல, அல்லாஹ் தான் நஷ்டத்தை தாரா. அல்லாஹு தாலா நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சும்மா கேட்டு பாருங்க. ஏதோ நம்மளுக்கு அல்லாஹு தாலா மறுமையில தான் எல்லாம் வச்சுக்கிறான் போல இவருக்கு, விளங்கிட்டா என்ன, நமக்கு எல்லாமே மறுமையில தான் வச்சுக்கிறான் போல. அப்படின்னா என்னது, அல்லாஹ்வை வந்து இஹ்சானுல்லன் அந்த நல்லெண்ணத்தோட சொல்றது, நல்லெண்ணத்தோட சொல்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியோட வீட்டுக்கு வந்த நேரத்தில் அவங்க மோசமான அவனு சொல்லலையே, நாங்கள் இப்போ மிச்ச கஷ்டத்தில் பொறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொறுமையாக வாழ்ந்துருக்கிறோம் ஒரு ஆள் சொன்னாலே அர்த்தம் என்ன, என்னைய கஷ்டத்தில் போட்டிக்கிறான்னு அர்த்தம். இந்த வார்த்தையே நல்ல வார்த்தை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம், இதான் நல்ல வார்த்தை. எப்படி இருக்கிறீங்க, ஏதோ எல்லாம் மறுமையில தான் நம்மளுக்கு வச்சுக்கிறா போலன்னு சொன்னா நபிமார்கள் மாதிரி நான் சோதிக்கப்பட்டுக்குன்னு பொறுமையில இருக்கிறோம், அல்லாஹ் ஒண்ணுமே தரல அப்படின்றதுதான். ஏதோ தெரியும் நமக்கு எதை எடுத்தாலும் சோதனையாகி எதை எடுத்தாலுமே மோசமா தான் இருக்குது, ஏதோ அல்லாஹ் தஆலா மறுமையில நம்மளுக்கு வச்சு இதெல்லாம் வந்து நல்லெண்ணத்துல சொல்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அல்லாஹ் பத்திய கெட்டெண்ணத்துல தான் என்ன செய்றாரு, இதை பேசுறாரு. ஏன் அல்லாஹ் தஆலா உனக்கு ஆரோக்கியம் தரல, நீ பேசுற ஆற்றல தரலையா, பாக்குற ஆற்றல தரல, கேட்கிற ஆற்றல தரலையா, நீ வந்து நல்ல என்னென்னமாலாம் நினைச்சு பார்க்கலாம். அப்ப அந்த ஹைர்களை சொல்லாம ஏதோ அல்லாஹ் தஆலான்னு என்னது அதை சேர்த்து சொல்றதிலே விளங்குது என்னது, இஹ்சானுல் பில்லாஹ் அல்லாஹ்வை பற்றி அந்த நல்லெண்ணம் என்னது இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். எனவே எப்பொழுதுமே எந்த ஷர்ரையும் அதாவது அந்த ஷர் நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்தியதுதான், அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் நிஸ்பத்து பண்ணக்கூடாது. கதரன் அது அல்லாஹ்வின் பக்கம் தான். ஆனா எப்பொழுதும் நம்ம அதை நிஸ்பத்து பண்ணாம பேசுறது தான் நம்ம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய இஹ்திராம். இரண்டாவது இதில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா வான்த அர்ஹமுர் ராஹிமீன், அந்த துஆல என்ன எந்த துஆலையும் அதுக்கு ஏற்ப உள்ள சிஃபத்தை பயன்படுத்துற சிறந்த இடத்தை இந்த வரலாறு சொல்லுது. வான்த அர்ஹமுர் ராஹிமீன், உதாரணமாக நம்ம அடக்க முடியாத ஒருத்தரை ஃபேஸ் பண்றோம், ஒரு மன்னரையோ ஒரு பெரும் கொடுமையோ நாட்டில் ஃபேஸ் பண்றோம்னு வைங்களேன். அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு உண்மையிலே முன்னுக்கால வந்து நிற்கிறது என்னன்னா அவனுடைய ஜபரு தன்னுடைய அந்த அடக்குமுறை தான் தலையில வந்து நிற்கும். அதுக்கெல்லாம் மேல ஒரு அடக்காளன் யாரு, அல்லாஹ் ஜப்பார், யா ஜப்பார், அடக்கக்கூடியவனே, அடக்கி ஆளக்கூடியவனே சின்ன நமக்கு வந்து சொன்னா இவனுடைய அந்த சக்தி குறைவாக என்ன செய்யும் வழங்கும். அதே போல வேதனைகள் கஷ்டங்கள் இருக்கிற நேரத்தில் நமக்கு எல்லாரையும் தெரிஞ்சிடும், இவன் யார் யாருன்றெல்லாம் சோதனை நேரத்தில் என்ன செஞ்சிடும், எல்லாரையும் தெரிஞ்சிடும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு ரஹ்மத்து கூட யார் நினைவு வரும், வான்த அர்ஹமுர் ராஹிம், யாலா நீதான் கருணையாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய கருணையாளன். சோதனை கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு என்ன தேவை, கருணை தேவை. அதைத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல சொல்லி பிரார்த்திப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்தது இது வந்து துஆ ரீதியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட விஷயத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு பிரயோசனம். வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம்னா இந்த செய்தியில குர்ஆன் தஹ்தீது பண்ணல என்ன சோதனை அவருக்கு வந்தது, ரெண்டு வார்த்தை வந்திருக்கு. துர்ரண்டா தீங்கு, அதே போல நுஸ்பன்னு சொன்னா அதாவது கஷ்டங்கள் துன்பங்கள், அதாபண்டா அதாவது வேதனை, இவ்வளவுதான் வந்திருக்கு. துர்ரு நுஸ்ப் அதாப், இந்த மூணு வார்த்தை குர்ஆன்ல வந்திருக்குது. அவருக்கு குஷ்டரோகம் இருந்ததாகவோ சில அறிவிப்புகள் எப்படி மக்கள் பரத்திக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் உடல் தோலெல்லாம் புழுக்கள் வார அளவுக்கு அது அந்த சதை கலண்டு விழுற நோய் இருக்குது, அப்படி நோய் இருக்குது. அது வந்து லட்சத்தில் இல்லை கோடி ஒருத்தருக்கு வரும்னு சொல்றாங்க. அதான் சதை நிற்காது, கரைஞ்சி போகும். குளிச்சாலும் என்ன செய்யும், அல்லாஹ் காப்பாத்தன எல்லோரையும், இந்த சதை என்ன செய்யும் நிற்காது. இப்படி தேய்ச்சா சதை என்ன செய்யும் போயிடும். இந்த மாதிரியான ஒரு நோய் ஏற்பட்டு புழு இருந்ததாகவும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனையுடைய பொறுமையோட உச்சகட்டத்துக்கு அந்த புழு கீழே விழுந்தாலும் எடுத்து திருப்பி என்ன செய்வார், தண்ட பொடியில போட்டுக்கொள்றதாகவும் செய்தி சொல்லிக்கிறாங்க. வழங்கிட்டா அந்த சோதனை நான் வந்து என்னது அல்லாஹ் அந்த சோதனை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவங்க நல்ல இடத்துல சொல்றாங்க. ஆனா வரலாற்றில் வந்து அந்த மாதிரி எந்த ஆதாரம் இல்லை. நபிமார்கள் அதை விட சோதனையை பொறுக்கக்கூடியவர்கள். ஆனா அப்படி நடந்ததாக முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நபிமார்கள் அப்படி செஞ்சதாக என்ன செய்யல வரல. அப்ப பாருங்க, குஷ்டம் சொல்லிக்கிறான், குஷ்டரோகம், தோல்வியாதி, அடுத்த இந்த புழுக்கள் எல்லாம் பூத்த அமைப்புல இருந்த ஒரு நோய் இருந்ததாக, இந்த மாதிரியான தொழுநோய் வியாதி இருந்ததாக, தொற்று நோயாக அது இருந்ததாகவும் எல்லாம் கதை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க.
ஆனால் வரலாற்றில் இதற்கு எதற்கும் ஆதாரம் இல்லை. இந்த எந்த நோய்க்கு என்னது குர்ஆன் சொல்லுது துர் நுஸ் அதாப். துர் என்றா தீங்கு, நுஸ்பன் சொன்னா அதாவது கஷ்டங்கள், அதுபோல அதாபண்டா வேதனை வலி. இந்த மூணும் ஷைத்தானின் மூலம் ஏற்பட்டதாக யார் சொல்றாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. எனவே ஹதீஸ் ரீதியாக நம்ம பார்க்கிறோம், அவருக்கு ஆதாரப்பூர்வமான எந்த செய்திகளிலும் இந்த நோய் ஏற்பட்டிருந்ததாக எந்த விதமான செய்தி. அப்ப நம்ம போதுமானது என்ன இந்த மாதிரி நோய்? ஆனா தஃப்சீர்களை சொல்லி இருக்கிறாங்க தான். இஸ்ராயிலியாத்துக்கள் என்று சொன்னால் இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய அறிவிப்புகள், ஏன்னா அவங்களுக்கு அந்த நபிமாரோட சம்மந்தப்பட்டவங்கன்றதுனால அவங்களுடைய தௌராத் சிதைக்கப்பட்ட பின்னாலோ அல்லது தௌராத்தில் இருந்த ஒன்று தகவல்களையோ இஞ்சில் இருந்த தகவல் அப்படி சேர்த்து கோர்த்து கூடி என்ன செய்யும் வந்து சேரும். அதுகளை ரசூலுல்லாஹ் அறிவிக்கிற ஹதீஸுவன் பனி இஸ்ராயில் வலா ஹரஜ், நீங்கள் பனு இஸ்ரவேல் சொல்லக்கூடிய செய்திகளை என்ன செய்யுங்க அறிவிங்க, அது பிரச்சனை இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் லா துசத்திக்கும் வலா துக்கத்திபுகும், பொய்ப்படுத்தவும் வேண்டாம் உண்மைப்படுத்தவும் வேண்டாம். உண்மையாக இருந்தால் பொய்ப்படுத்தவில்லை, பொய்யாக இருந்தால் நீங்கள் உண்மைப்படுத்தவும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் என்ற செய்தியால் அவங்க அறிவிச்சாங்க இஸ்ராயிலியாத்துகளை. ஆனால் அந்த செய்தியில் எதுவுமே நம்பகத்தன்மையோடு குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அமைப்பில் எதுவுமே என்னது அந்த செய்திகள் அந்த மறந்துடணும். இந்த மாதிரி ஒரு நோய் இருந்தது, புழுவத்துக்கு திருப்பி போட்டுக்கொண்ட மாதிரியான செய்திகள் என்னது இருந்ததை நம்ம மறந்துடணும். எந்த விதமான ஆதாரம் அதற்கு இல்லை. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த நோய்களின் மூலம் இந்த செய்தியிலேயே இந்த நோய்களின் மூலம் வஜ்ர் தலஜுர் ஜஸா, அதாவது சங்கடப்பட்டதாகவோ, அதாவது எப்பொழுதுமே என்னது இறைவன் விஷயத்தில் அதிருப்தியோடு இருந்ததாகவோ, அதிருப்தி என்றதை விட ஒரு பதட்டத்தில் இருந்ததாகவோ அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் என்ன சொல்றான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை சொல்ற நேரத்தில் என்றா அப்தஹு என்றான், அப்தனா என்றான், எங்களது அடியானை ஞாபகப்படுத்துங்கள். வஸ்குர் அப்தனா. அல்லாஹு தாலா யாரையாவது அப்தி அப்படி என்ற வார்த்தை அல்லாஹு தாலா சொல்றான்டா அது அலல் மகாம். அல்லாஹு தாலா அவனை உச்சகட்டமாக பாராட்டுறான்னு அர்த்தம். உச்சகட்டமாக, ஏனென்றால் ஒத்தண்ட அடிமைன்னு சொல்ற அர்த்தம் என்ன? அவன் சொன்னது எல்லாமே கேட்கிறான், அப்ப அடிமை ஆகிட்டான்னு சொல்லுவோமே. இதே நம்ம அல்லாஹ்வுக்கு ஆகிட்டோம்னா என்ன? அதான் எங்களுடைய நோக்கமே. அதனால தான் அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற நேரத்தில் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை அழைத்து சென்றான். அடிமைன்னு அந்த சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பாராட்டுறதுக்கு சொல்ற இடம் எது? அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லுவோம். அந்த இடத்துல முதலாவது சொல்றோம் அப்துஹு என்ற வார்த்தை. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் வஸ்குர், அதாவது ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, உனது இறைவன் அதாவது தனது அடியார் ஜக்கரியாவுக்கு செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்தல் என்று சொன்ன நேரத்தில் அப்து என்ற வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். ஏன்னா அப்து என்று அல்லாஹ் சொன்னா மிகவும் நெருக்கமானவர் தான் அல்லாஹ் என்ன செய்யறது பயன்படுத்துற அப்தி என்று சொல்லி. அதே போல இந்த இடத்துல வஸ்குர் அப்தனா, எங்களது அந்த வசனத்தில் நீங்க நிறைய பார்க்கலாம் சொன்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்தன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதே போல இதுலயும் என்ன அப்தனா, எங்களது அடிமை அய்யூபை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் அப்படின்னா அவ்வளவு நெருக்கமானவர். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பதறவில்லை, அதுல என்னது மன கஷ்டத்துக்கு உள்ளாகவில்லைன்றதுக்கு அது ஒரு ஆதாரம் தான். அதை வச்சு இந்த சம்பவத்தை கட்டிக்கலாம். எது நோயில் ஒன்றும் போகக்கூடாதுன்னு புழுவெல்லாம் தூக்கினது போட்டுக்கின்ற சம்பவத்தை கட்டிக்கலாம். அல்லாஹு ஆலம் அவர் பதறல தான், அந்த சோதனையில் பொறுமையாக இருந்தார் என்பது உண்மை. ரைட். அடுத்தது இந்த நோய் எவ்வளவு காலம் இருந்ததை குர்ஆன் என்ன செய்யலை. குர்ஆன் வந்து பஞ்சம் எவ்வளவு காலம் ஏற்பட்டது யூசுப் பிரசாத் இதில் எல்லாமே தஹதீத் பண்ணி இருந்தும் கூட இதில் என்ன செய்யலை வரையறுக்கவில்லை. வரலாற்றில் என்னென்னதெல்லாம் சொல்லப்படுது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தில் எவ்வளவு காலம் இருந்தா? இல்லை, 18 வருடங்கள் இருந்ததாக ஒரு அறிவிப்பு வருது. 18 வருடங்கள் இருந்ததாக. அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இப்னு ஹிப்பான் எல்லாம் சில அறிவிப்புகள் வருது. ஆனால் ரசூலுல்லாஹ் வழியாக வரக்கூடிய அந்த அறிவிப்பு வந்து பலகீனமானது. 18 இன்னும் சில இடங்களில் வந்து 7 வருடங்கள் இருந்ததாக என்ன செய்யுது 7 வருடங்கள் இருந்ததாக வருது. இன்னும் சில அறிவிப்புகளை வந்து 7 மாதங்கள் இருந்ததாக என்ன செய்யுது 7 அல்லது 8 மாதங்கள் இருந்ததாக வருது. இந்த எந்த இதுவும் குர்ஆன் சுன்னா ரீதியாக ஆதாரபூர்வமானதல்ல. வரலாற்று தகவல்கள், வரலாற்றில் வந்த தகவல்கள், பல அறிஞர்களால் சொல்லப்பட்ட தகவல்கள். இப்படி சொல்லப்படுதுன்னு சொல்ல மறுக்கவும் தேவையில்லை, இது ஏற்கவும் தேவையில்லை. இது மறுக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி 18 வருஷம் இருக்கலாம்னு மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரும் எங்களுக்கு கட்டாணி ஏற்று தான் என்ன செய்யணும் ஆகணும்னு சொல்றது குர்ஆன் சுன்னால இது என்ன செய்யலை வரவும் இல்லை. அடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு சோதிக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் வரலாற்றில் நம்ம மறுக்கவும் தேவையில்லை என்ற அமைப்பில் சொல்லப்படுற ஒரு சம்பவம் சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல வருது. அதை நான் இங்கே சொல்லிடுறேன். சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல என்ன வருது அப்படின்னு சொன்னால்,
ஷேக் நாசருதீன் அல்பானி அவர்கள் இதை சஹி என்று சொல்கிறார். சில்சிலத்துல் ஹதீஸ் சஹியால இது சஹியான செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஷேக் அபு இஸ்ஹாக் அல் ஹுவைனி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிப்தை சேர்ந்த மார்க்க ஹதீஸ் கலை அறிஞர், அவரும் அதை என்ன செய்கிறார், லைஃப்னு சஹின்னு சொல்கிறாரு. முஸ்தபா அல் ஆதவி என்று சொல்லக்கூடிய ஹிப்தை சேர்ந்த மார்க்க அறிஞர், உங்களை ஷேக் அல்பானியுடைய மாணவர்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்க, சஹின்னு சொல்கிறாங்க. இப்படி பல அறிஞர்கள் இதே சஹின்னு சொல்லிக்கிறாரு. அதே போல் இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் இதை சஹி இப்னு ஹிப்பான்ல பதிவு செஞ்சு வைக்கிறாங்க. ஒரு நீண்ட செய்தி. அந்த நீண்ட செய்தியில் என்ன வருது அப்படி என்று சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 18 வருட காலங்கள் என்ன செஞ்சது. ஆனால் அல்லாஹு ஆலம் பல ஹதீஸ்களை அறிஞர்களுடைய பார்வையில் இந்த செய்தி ரீதியாக தாயிஃபானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் தாயிஃபானது. ரசூலுல்லாஹ் சொன்ன யார் வழியாக வருது, அனஸ் ரலியல்லாஹு வழியாக வருது. அனஸ் ரலியல்லாஹு வழியாக வரக்கூடிய அறிவிப்பு என்றதில் இது வந்து என்னது, அதாவது பலகீனமானது அப்படி என்றதான் பொருத்தமான. நாஃபி அப்படி என்று சொல்லக்கூடிய நம்பகமானவர் தான் வாராரு. ஆனாலும் கூட அவரை விட மிக நம்பகத்தன்மை வாய்ந்த அதாவது யூனுஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது ஹதீஸ்கலை அறிவிப்பாளர் வந்து இதை வந்து ரசூலுல்லாஹ் வழியாக என்ன செய்யலை, அறிவிக்கலை, மௌகூஃபாக, அதாவது நபித்தோழர்கள் வழியாகவும் அடுத்தது ஜுஹ்ரி என்ற அறிஞருடைய சொந்த தகவலாகவும் தான் என்ன செய்யலாம், பதிவு செஞ்சுக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வேறு வகையில் இந்த தகவல் என்ன செஞ்சுக்கலாம், கிடைச்சிக்கலாம். ஒரு வரலாற்று தகவல் வந்து ஹதீஸில் வராதுக்காக வேண்டிய அது பலகீனம்னு அர்த்தமும் அல்ல. ஒரு வரலாற்று தகவல் ஹதீஸில் வரல அப்படின்றதுக்காக பலகீனம்னு அர்த்தமும் அல்ல. ஆனால் நம்ம நம்பித்தான் ஆகணும் என்ற வகையில் பலமான ஒரு அறிவிப்பு ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்ன செய்யலை, வரவும் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்ச சுருக்கமாக. ஆனால் ஷேக் அல்பானி என்ன வாதிக்கிறார் என்று சொன்னால், மற்றவர்கள் நபித்தோழர்கள் வழியாக அறிவிப்பதாகவும் ஜுஹ்ரீடே அதாவது கூற்றாக வந்திருந்தாலும் கூட மற்ற பகுதியில் வரக்கூடிய அந்த அறிவிப்பு நாஃபி வழியாக வரக்கூடிய அந்த அறிவிப்பில் எந்த குறையும் என்னது இல்லை. எனவே இது ஏற்றுக்கொள்றதுல என்ன பெரிய ஒரு சிரமம் இல்லை, இது வந்து தவறாக வராது அப்படின்ற வார்த்தை என்ன செய்கிறார், அவர் செய்கிறார். அல்லாஹு ஆலம். இந்த செய்தியில் என்ன வருதுன்னு சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 18 வருட காலம் என்ன செஞ்சது, இந்த நோய் இருந்தது. இதில் தான் அந்த 18 வருது. 18 வருட காலம் இந்த நோய் ஏற்பட்டுச்சு. அவர் நல்ல வசதியானவராக என்ன செஞ்சார், இருந்தார். சொத்துக்கள் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தாங்க, வசதியானவராக இருந்தார். இந்த நோய் ஏற்பட்ட நாளில் இருந்து எல்லாரும் ஒதுங்க ஆரம்பித்தாங்க. சொத்துக்களெல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு கடைசியில் என்னது ஹஜரஹுல் கரீபு வல் பஈத் எல்லாருமே அவரை வெறுத்துட்டாங்க. எஞ்சியதோட மனைவி மட்டும்தான். அவங்க ஏன் நாங்கள் சொன்ன இவருடைய கடந்த கால வாழ்க்கை மூலம் நிறைய என்ன செஞ்சாங்க, அனுபவித்தார்கள். நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த நன்றிக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அந்த கடைசி கால பகுதியை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு கடைசி கால அந்த நோய்வாய்ப்பட்ட பகுதியை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோடு அவங்க நீண்ட காலம் என்ன செஞ்சாங்க, கழித்தார்கள் அப்படி என்று அந்த செய்தியில் வருது. அந்த செய்தியில் அந்த வார அந்த சம்பவத்தில் ஒரு சில செய்திகள் என்ன வருதுன்னு சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 தோழர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 தோழர்கள் மட்டும்தான் அவரை வந்து சந்திக்கிறது. மற்றவங்கெல்லாம் அவரை சந்திக்கிறத என்ன செஞ்சிட்டாங்க, விட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்கன்னு சொன்னால், இது தொற்று நோயாக என்ன செய்து இருக்கு. இதை கிட்ட போனால் கூட என்னது மற்றவர்கள் தொட்டு எல்லாம் இனி முடிஞ்சது என்று சொன்னோம். வீடுலேருந்து வெளியேற்றி ஒரு ஒரு ஒதுக்குப்புறமாக அவரை என்ன செஞ்சிட்டாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு விட்டார்கள். அங்கே வந்து மனைவி மட்டும்தான் அவங்கள என்ன செய்வாங்க, உணவு கொடுக்குறதோ கூட்டிகிட்டு போய் வாரதோ இந்த மாதிரி வேலையை என்ன செஞ்சாங்க, அவங்களோட மனைவி மட்டும்தான் செய்தார்கள் அப்படி என்று சொல்லி அந்த அறிவிப்பு சொல்லுது. இப்படி இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அந்த 2 பேர் வந்துட்டு இருந்தாங்களே, அந்த 2 பேரும் இல்லை ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டான், ஒரு ஆளுக்கு வந்து கொஞ்சம் யோசனை வருது, இவ்வளோ காலத்துக்கு எப்படிறா அந்த நோய் இருக்கிறது அப்படி என்ற ஒரு நோய் வருது. நல்லா இருந்தாங்களே இந்த தடமாத்தம் வந்துடுது. விளங்கிட்டா, ஒருத்தர் 7 வருஷம் நோய் இருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கேன், சின்ன சாதாரண கடையில் நஷ்டம் விழுந்துருவாங்க, இல்லை ஹராத்தில் உழைச்சது அப்படி தாண்டி இவனா ஃபத்துவா என்ன செஞ்சிரு கொடுத்து அவன் நஷ்டம் விழுந்த ஒரு குத்தமாட்டு கேட்குறேன். விளங்கிட்டா, ஒரு நஷ்டம் விழுந்த உடனேயே இவனா தீர்ப்பு எழுதிடுறார். இவர் என்னமோ என்ன நபி மாதிரி வாழ்கிற மாதிரியும் அவர் வந்து அபூஜஹல் மாதிரி வாழ்ந்த மாதிரியும் இப்படியே தான் நிறைய பேருடைய உணர்வு இருக்கு. உடனே நஷ்டம் தான் முடிச்சுட்டு எல்லாம் ஹலாஸ், எல்லாம் ஹராத்தில் உழைச்சி தான் இன்றைக்கி அவனுக்கு முன்னேறல ஹலாலில் உழைச்சி அப்படி என்று ஒரு வார்த்தையை சொல்லிடுற மாதிரி. யாரும் அவர் நோயில் விழுந்துட்டானுங்களே, முந்தி எல்லாரையும் பற்றி என்ன சபிச்சு தெரிஞ்சு இன்றைக்கு எல்லாம் அதை பழி வாங்குற அளவுக்கு என்ன செஞ்சுட்டான், அவனுக்கு கொடுத்துட்டான், இவன் நாளைக்கு எனக்கும் வரலாம்னு யோசிக்காமல் சொல்லிடுறது. அதே போல் ஹாஸ்பிட்டல் போகிறது, அவன்கிட்ட நல்லா பேசுறது, அல்லா யஸ்பிக ஷிஃபான் ஆஜிலன் தாமன் விளங்கிட்டா அல்லா யுகாதிரி சக்கமான் எல்லாம் சொல்லி முடிச்சு வெளியே வந்து தண்டனை நல்லா கொடுக்குறான், பெட்லேயே கொடுக்குறான். ஆனால் துவா கேட்டது அல்லாஹ் மிஸ்பி அந்த ஷாஃபி இருக்கிற எல்லா துவாவும் கேட்டுட்டு வெளியே வந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம். வெளியே இறங்கும் போது அந்த ஆளை பற்றி என்ன செஞ்சிடுறது, கழிடுறது. நோயாளி ஆச்சரியமாக இப்போ உண்மையிலே நல்லா தான் பேசுகிறானா, நமக்கு துவா தான் கேட்குறானா அப்படின்னு அவன் நினைப்பான். வெளியே வரும்போது பேசுகிறவங்க இல்லையா, இன்றைக்கி பேசுகிறதுக்கு சொல்லி வைக்கவே தேவையில்லை. எது செஞ்சாலும் என்ன செய்யறது, பேசுகிற முடிவில் தான் கழுத கதை தான்.
கடைசியில் கழுதையில கதைன்னு சொல்லுவாங்கடா, அவன் சொல்கிற மாதிரி கழுதையை விற்றுட்டானா. ஊருண்டா 4 பேர் 4 விஷயம் சொல்லத்தான் செய்யும், அதுக்கு எனக்கு கழுதையை விற்கிறதாண்டு அடுத்த கதை கதைச்சாங்களா. ஆனாட்டா இந்த மாதிரி கதை கதைக்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, உலகத்திலேயே மிக நம்பிக்கையும் உலகத்தில் மிக உதவியும், அதாவது எல்லாரையும் கவனிச்சுட்டு வர்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனுக்கே இந்த உலகத்தில் என்னது கதை இருக்குது, அவனுக்கு மனைவி இருக்குது, புள்ள இருக்குது, அது இருக்குதுன்னு அவனுக்கே கதை இருந்தால் கதையில் இந்த உலகத்தில் வேற எவனும் என்ன செய்யலாது தப்பே இல்லாததுக்கு இதை விட ஒன்றும் இல்லை. அது கதை சொல்கிறதுக்குன்னு ஒரு சமுதாயம் இருந்துட்டே அதான் தொழில், அதான் தொழில். அந்த சமுதாயத்துடைய சிச்சுவேஷன் அதே தொழில் என்ன செய்யும் போய்க்கிட்டு எது வரைக்கும்னா மறுமையில கிஃப்ட் பண்ண வரைக்கும். அசல் பசரி மாதிரி தான். அசல் பசரி ஒரு பிளேட்டில் நல்லா பழங்களெல்லாம் வச்சு அடுத்த வீட்டுக்கு அனுப்பி விட்டாராம். நேற்று தான் இவர் அவரை பற்றி கழுவி இருந்தார். ஆனால் பழமாக வருதுன்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை நீங்கள் நேற்று தொழுகை இபாதத்தில் அவருக்காக தொழுதிங்களாம்னு சொல்லி என்னது கேள்விப்பட்டு சந்தோஷமாக என்ன செஞ்சார் அனுப்பி வச்சார். என்னடானா இவரை பற்றி பேசினது, அவரை பற்றி நல்லா புறம் பேசிக்கிறாரு. இதை ஹசன் பசரி கேள்விப்பட்டு மிச்சம் சந்தோஷமாக என்ன ஏன் அன்றைக்கு தொழுத நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜெல்லாம் யாருக்கு? ஹசன் பசரி கிஃப்ட். இப்போ ரமலான்லையாவது பாதுகாத்துக்குங்க. சிலர் உம்ராவுக்கு போகிறது, உம்ராவுக்கு போய் தவாஃப் செஞ்சு 6வது 7வது தவாஃபில் நல்லா இருந்தாலும் பக்கத்தில் ஹஜ்ஜார் காணலையே உம்ராக்குண்டு. இல்லை ஹராம் தான், நாங்கள் ஏழை பாளைகள் தான் இன்றைக்கு உம்ரா செய்கிறோம், இன்றைக்கு எந்த பணக்கார உம்ரா செய்கிறான் அப்படின்ட்டு டோட்டல் தவாஃப் யாருக்கு? வீட்டில் பெரியவர் தான் இருக்கு, அவருக்கு ஒரு கிஃப்ட். அடுத்த இன்னொரு தவாஃப் இன்னொருத்தருக்கு. ஃப்ளைட்டில் ஏறுற நேரத்தில் இங்குள்ள மக்களை செஞ்ச பாவத்தை சேர்த்துக்கிட்டு தான் என்னது அன்று பெத்த பாலகன் போல போகிறதுன்றது. சாக போகிற லெவலில் தான் என்ன செய்யறது, ஊருக்கு போய் சேர்றது. நடக்கலையா? எல்லாரையும் பற்றி புறம் பேச மாட்டோம் ஒரு மஜ்லிஸில் உட்காந்து பாருங்க, ஒன்றும் பேச மாட்டோம்ன்றதுக்கு சமம். அது எதுக்கு சமம்? ஒன்றும் பேச மாட்டோம். ஏதாவது எடுத்தாலும் அது இன்னொருத்தரை பற்றி எடுத்த செய்தி, அவ்வளோதான். நீங்கள் வாய் மூடி தான் இருக்கணும். புறம் பேச மாட்டோம் ஒரு 3 நாள் முடிவு எடுத்துறீங்க, நீங்கள் ஒன்றும் பேச மாட்டோம்னு முடிவெடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். வராது செய்தி. அஸ்ஸலாமு அலைக்கும், சுகமாக இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட செகண்ட் கொஸ்டின் என்ன தெரியும்? மற்றவனை பற்றி தான். அதே ஃபோனை வச்சோன்னே இவனை பற்றி அவன்கிட்ட, யாரு எவன் பேசினானோ அவனை பற்றி அவன்கிட்ட. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில் சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், ஒருவர் பேசிவிட்டு அங்கே திரும்பினா அது அமானிதம் பண்ணாங்க. அது அமானிதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் ஆலோசனை கேட்டால் அது அமானிதம் பண்ண. அல் முஸ்தஷார் உத்தமன். யாராவது ஆலோசனை கேட்க வந்தால் இன்றைக்கு படுற சந்தோஷம், ஆலோசனை சொல்கிறதுக்கு இல்லை, அவன்கிட்ட செய்தி கிடைச்சதுனால அவன் தண்ட வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட தான் சொல்லணும் எல்லாம் சொல்லி முடிஞ்சு அத்தனை செய்தியும் எடுத்து மாட்டினாண்டாண்டு என்ன எல்லாம் எடுத்து இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இவனை தவிர மற்ற எல்லாரும் சந்தேகப்படுவான். என்ன இவன்கிட்ட நம்பி கேட்டது, ஆனால் அவன் தான் என்ன செஞ்சுக்கிறான், எல்லா செய்தியும் பரத்திக்கிறான் அளவில் ஆக மோசம். நீங்கள் அமானிதம் என்று சொல்லலையா, அதனால தான் நான் வெளியே சொன்னன்றது. எப்படி நீதமானால் எப்படி நீங்கள் அமானிதம் என்று சொல்லலையா? இவற்றை ஒவ்வொரு தடவையும் 300 அமானிதம் என்று சொல்லணும். இந்த லெவலில் இருக்கான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எஞ்சினது 2 பேர், அதில் ஒரு ஆளுக்கு சைத்தான் போட்டது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு பாவம் செஞ்சுக்கிறாரு. எப்படி இவர் ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு பாவம் செஞ்சுக்கிறார், இல்லாட்டி இவ்வளவு காலம் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டார். யார்கிட்ட? பக்கத்தில் உள்ளவர்கிட்ட. இந்த 2 பேரும் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விசிட் பண்ண வாரது. சரியா? இந்த 2 பேர்லையும் ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, ஏதோ யாரும் செய்ய உலகத்தில் எவனும் செய்யாத ஒரு பாவத்தை இவர் என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டாரு. அதான் இந்த லெவலில் இருக்கிறாருன்னு சொல்லி. அடுத்தவருக்கு சபர் இல்லை. என்னடா இப்படி சொல்லிட்டாரு, எப்பையும் மாறாத என்று ஒரு சில மக்கள் இருப்பாங்க, எப்பயுமே மாறாதவர்கள் அப்படி என்று இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் இருந்தார். இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லிட்டாரு அப்படி என்று சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டார். இப்படித்தான் இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். நம்மகிட்ட ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான்னு சொன்னா அப்ப நம்ம படுற பாடம் இருக்கு, அது ஒன்று இருக்குது. நமக்கு நோயை விட எது வேதனை இருக்கு தெரியுமா? சொல்லிட்டான் அவனுக்கு, அவனை பத்தி நம்மகிட்ட கேளுங்க, விளங்கிட்டா? டீட்டெயில்ஸே வச்சுக்கிறேன், ஒரு பிளாக் போட்டுருவோமா, விளங்கிட்டா? இவர்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குதான். இது பெருமையாண்டு கேட்கிறேன். அவனை விட மோசம் நீ என்ன அர்த்தம்? ஒருத்தனை பத்தி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா நாங்கள் ஃபுல் லிஸ்ட்டாக இறங்குற, அவர் யார் தெரியுமா அப்படின்ட்டு அவர் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு இஸ்லாம் ஒரு வார்த்தை அனுமதிக்கு, என்ன கொஞ்சம் எல்லை மீறி பேசுறதுக்கு அனுமதிக்குது. அதோட நிறுத்தினனுமே தவிர அவருடைய 5 வயசுலேருந்து நாங்களும் ஆரம்பிச்சனது நீ மோசம் பண்ண, உன்னை விட நான் மோசம் பண்ணது, அந்த லெவலுக்கு நம்ம நடக்கக்கூடாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்ன உடனேயே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியா சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு நான் செய்த பாவம்ன்ற ஒரு ஞாபகம் இருக்குதா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி சொல்றாரு, நம்ம சொல்லல. அது அப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றா, எனக்கு ஒரு தடவை ஞாபகம் இருக்குது, 2 பேர் அடிக்கடி சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க நான் போற வர வழியில. அல்லாவை தான் திருப்பி திருப்பி அவனை அல்லாவை பேசுற, இவன் அல்லாவை பேசுறது. வயது குரான் இல்ல, அல்லாவை தான் 2 பேரும் எடுக்கிறது. இவங்க 2 பேரும் தவறான விஷயத்துல அல்லாவை என்ன செய்றாங்க, எடுத்து பேசுறாங்களே என்ற ஒரு கவலை இல்லை. நான் வீட்டுக்கு வந்தா எப்பொழுதும் அவர்களுக்கு பதிலாக நான் அல்லாஹ்ட்ட என்ன செய்வேன், மன்னிப்பு கேட்பேன்.
ஒருவேளை அவர்கள் தவறாக நடந்து கொண்ட விஷயத்துல நான் தலையிட்டது ஒரு பாவமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த இந்த சப்ஜெக்டை வந்து அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நான் செஞ்ச பாவம் அதை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றான். இதுதான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட முறை. நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம்? நம்ம உங்களை பற்றி இப்படி சொல்கிறாரு தெரியுமா அப்படி என்று சொன்ன உடனே சுபஹானல்லாஹ், அதுக்கு பிறகு என்ன எதுவுமே இல்லை. அதை நீங்கள் 2 பேர் பகைச்சி 2 வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம அவனை பற்றி பேசக்கூடாது, இவர் அவன் பேசக்கூடாது. நடுவில் ஒரு ஆள் வருவார், செய்தி தெரியுமா அப்படின்றது என்ன, இப்போ கதையை உங்களே பற்றி தான். அப்படி என்ன சொன்னார், நீங்கள் இப்படி நடந்தீங்களாமே அவரோடுன்னு சொல்லி நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்து இந்த சொல்கிறாருன்னு நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன். சரியா? அவனுக்கு உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு ஒத்தனிப்பான், அவனுக்கு ஒத்தனிப்பான், அவனுக்கு ஒத்தனிப்பான். அவன் வெளியே 2 நாளில் பார்த்தா ஊர் ஃபுல்லாக பரவிங்க. என்னடா எப்படிடா பரவிச்சேன்னா எல்லாருக்கும் ஒரு ஆள் இருக்கிறான் தானே, இல்லை அவன் பரத்தினான் அர்த்தம் இல்லை, அவர்கள் அவன்கிட்ட கொண்டு போய் சொல்கிறது. வணங்கிட்டா இந்த லெவலில் டோட்டல் செய்தியும் பரவி இருக்கும். இப்போ அவர் என்ன நினச்சிடுறான், என்னடா நான் பேசவே இல்லை, இவன் எனக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறது. இந்த லெவலில் பகைமைகள் என்ன செய்து நிறைய வளர்க்கறத பார்க்குறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஷோட்டாக முடிச்சிட்டாரு. அந்த அதாவது நிலைமை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது அவங்க 2 பேரில் ஒருத்தர் பேசினதாகவும் அவர்கள் தூர இருந்து பேசினா அந்த செய்தியில் வருது. இந்த செய்தியை நான் விரிவாக சொல்கிறதுக்கு காரணம் எல்லா ஹதீஸ்கலை அறிஞர்களும் லைஃப்னு சொல்லியிருந்தீங்க, இதை பேசிக்க மாட்டேன். ஆனால் கணிசமான அறிஞர்களும் என்னது ஆதாரம் உள்ள செய்தி என்று வாதிப்பதனால நம்ம முழுசாக என்ன செய்ய முடியாது, மறுக்கவும் முடியாத ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதால இந்த செய்தியில் உள்ள கண்டென்ட்டை என்ன செஞ்சிடுறேன் நான் சொல்லி முடிச்சிடணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் வேறு சில அறிவிப்பு, இந்த அறிவிப்புகள் அல்ல வேறு சில அறிவிப்புகளில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஒரு தவறு செஞ்சதா என்ன செய்து வருது. என்ன அப்படி என்று சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கறது, வேலை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குற யாரு, அவருடைய மனைவி. இப்படி இருக்கிற டைமில் இவட்டால தொட்டு நோய் என்ன செஞ்சிடும் பரவிடுமோன்னு இவங்களை தவிர்க்க ஆரம்பித்த நேரத்தில் ஒட்டுமுடி வைக்கிறது என்றது ஒரு பெருமதியான பெண்களுக்கு ஒரு பெருமதியான ஒரு அம்சம். அதனால் இவருடைய 2 பின்னல்களில் ஒரு பின்னலை வெட்டி அந்த முடியை ஒரு பெருமதிக்கு விற்று, ஒட்டுமுடி வைக்கிறதுக்கு விற்று அதனூடாக உணவு கொண்டு வந்து என்ன செஞ்சார் சேர்த்தாரு. இந்த அறிவிப்பில் வரல, வேறொரு அறிவிப்பில் சேர்த்ததாகவும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அதனால் கோபிட்டு நீங்கள் செஞ்ச ஷைத்தானுடைய வேலை, இதுக்கு வந்து என்னது நான் வந்து 100 உங்களுக்கு அடிப்பேன் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்னது அதாவது என்னது உங்களுக்கு வந்து அதாவது 100 முறை சாட்டையால் அடிப்பேன், நீங்கள் செஞ்ச சைத்தானிய வேலைக்காக என்ன செய்வேன் அடிப்பேன், நீங்கள் இப்படி செஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. இது வந்து என்னது அதாவது அறிவிப்பாளர் ரீதியாகவும் பலகீனம், அவருடைய நோயுடைய நிலையில் இது பொருத்தவும் என்னது இல்லாத ஒரு அம்சம். ஏற்கனவே அவதான் அவன்கிட்ட தான் நிற்கிறான், வேற அடி 100 என்னது நான் உனக்கு அடிப்பேன் அப்படி என்று சொன்னால் இது வந்து என்ன ஒரு நபியுடைய அந்தஸ்துக்கு இப்படி நடந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனால் இது எழுதப்பட்டிருக்கு, இது வந்து இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குது. சில அறிஞர்கள் இதை எடுத்து சொல்லிக்கிறாங்க. அல்லாஹு அலம் இதை என்னது ஏற்றுக்கொள்ள முடியாது, குர்ஆன் அப்படி சொல்லவும் இல்லை. இதுக்குரிய சம்பவம் நான் பின்னால் வாரேன் தஃப்சீருடைய இருக்கு. இப்போ இப்படி ஒரு சம்பவத்துக்கெல்லாம் பின்னால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு சப்ஜெக்ட் இந்த விஷயம் கேள்வி, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த அளவில் சோதிக்கப்பட்டார், இந்த அளவுக்கு மனைவியும் என்ன சோதிக்கப்பட்டான்னு கேள்விப்பட்ட நேரத்தில் அவர் சுஜூதில் விழுந்ததாகவும், யார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதில் விழுந்ததாகவும், என்னை குணப்படுத்தினே எனது இந்த நோயை நீக்கின்ற சுஜூதில் விழுந்ததாகவும், அதுக்கு பின்னால் அவர் என்ன செய்கிறாரு ஒரு முறை அந்த அறிவிப்பில் வரக்கூடிய பகுதி இது நான் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இது இந்த சுஜூதில் விழுந்தது இந்த மாதிரி துவா கேட்டது முடி சப்ஜெக்டில் வேறு அறிவிப்புகளை வருது லைஃபான செய்திகளில். ஒரு முறை அவர் வந்து அதாவது 1க்கு 2க்கு போகிறது கூட்டிகிட்டு போகிறாங்க, வரும் வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுவாங்க. லேட் ஆகிட்டார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாரதுக்கு. லேட்டாகி வந்தால் மனைவி என்ன செய்கிறாங்க இவங்களை தேடுறாங்க. ஏன்னா அவர் வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா அவரை குணப்படுத்திட்டான், குணப்படுத்தி ஒரு இளமையான வடிவத்தில் என்ன செய்கிறாரு அவர் தோல் நோயெல்லாம் குணமாகி ஒரு இளமையான வடிவத்தில் வந்துட்டார், நோய் குணமாகி இளமையான வடிவத்தில் வந்துட்டார். அதனால் மனைவிக்கு அடையாளம் காண முடியலை, நான் தான் அய்யூப் அப்படி என்று சொன்னார். மனைவி ஆரம்பத்தில் பரிகாசம் நினைச்சதாகவும் பின்னர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குணமாகிட்டார் என்ற செய்தியை அவர் என்ன செஞ்சிடறார் உணர்ந்து கொள்வதாகவும் இந்த அறிவிப்பில் என்ன செய்து வருது. இப்போ இந்த நோய் குணமாகியது என்பது சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனில் நம்ம பார்க்கலாம். அல்லாஹு தாலா அதாவது சூரா சாது 41 44 குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எப்படி அல்லாஹ் குணமாக்கினான், நோயை குணமாக்குறேன் அல்லாஹு தாலா அவரோட துஆவால குணமாக்குறான். அந்த துஆவால எப்படி குணமாக்கினான்னு சொன்னால், உர்குப் பிரிஜ்லிக ஹாதா முக்தஸலுன் பாரித் வ ஷராப், உங்களோட காலால நிலத்தில் நீங்கள் அடியுங்கள். வழங்கிட்டா உங்களோட காலால நிலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க அடியுங்கள். அந்த இடத்துல என்ன செய்யுது ஒரு குளிரான நீர் அங்கே என்ன செய்யுது உருவாகுது. முக்தஸலுன் பாரித் அதாவது குளிர்ந்த நீர் அதில் காலால் என்ன செய்கிறாரு
அடிக்கிறாரு, அந்த இடத்துல என்னது குளிர்ந்த நீர் இருக்குது, அதில் அந்த இடத்துல காலால் அடிக்கிறாரு, குளிர்ந்த நீர் இருக்குது உருவாகுது, விளங்கிட்டா? அதுக்கு பின்னால வஷராப், அதில் உங்களுக்கு குடிக்கவும் இயலும். அதனால் உங்களோட உடம்பை என்ன செய்யலாம், கழுவிக்கொள்ளவும் முடியும். குளிக்கிற இடம் குளிக்க சொல்லுதா குர்ஆன். முக்தசரன் என்ன, குளிப்பதற்கான அம்சமும் அதே போல என்ன, அதாவது குடிப்பதற்கான நீரும் அல்லாஹ் தஆலா உருவாக்குறான். அதுக்கு பின்னால அதாவது இன்னொரு வார்த்தை வருது. இந்த வார்த்தையுடைய தஃப்சீர்ல ஒரு சிலர் முரண்படுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், வஹுத் பியதிக திக்தன் ஃபத்ரிப் பிஹி வலா தஹ்னத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க ஒரு புல்லு கட்டு எடுங்க அல்லது ஒரு கட்டை எடுங்க, ஒரு கட்டை எடுங்கன்னு அர்த்தம். கட்டை எடுங்கள் என்று சொன்னா, ஒரு உதாரணமாக நெட்டிகள் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து எடுத்தா ஒரு கட்டு, விறகெல்லாம் சேர்த்து எடுத்தா ஒரு கட்டு. திக்தன் அரபில் அதுதான், எதை கட்டா எடுத்தா அதுக்கு பேர் இந்த திக்தன்னு பேர். அந்த மாதிரி திக்த எடுங்கன்னு சொல்லி வருது. அப்படின்னா ஒரு கட்டை எடுக்க சொல்றான். அதை புல்லாக என்ன செய்யலாம், நிலத்தில் உள்ள புல்லாக எடுக்கலாம், தடிகளாக இருக்கலாம், எடுக்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. எடுக்க சொல்லிட்டு அதாவது அந்த லிகத்தை எடுத்து அதை ஃபத்ரிப் பிஹி, அதை கொண்டு நீங்கள் அடியுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை கொண்டு அடியுங்கள், அதை அதாவது ஃபத்ரிப் பிஹி, அதை கொண்டு அடியுங்கள். இப்போ அடியுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இதில் என்ன அடிப்படையில் சொல்றான் அப்படி என்றதுக்கு தஃப்சீரில் என்ன சொல்றாங்கடா, இது எதனால வந்ததுண்டா, 100 முறை அடிப்பேன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார், யாருக்கு, மனைவிக்கு அடிப்பேன்னு சொன்னார். அது ஒரு தவறாக அவர் செய்த சத்தியம், தவறாக செய்த சத்தியம். அதனால வலா தஹ்னஸ் அதில் வருது, வலா தஹ்னு, சத்தியத்தை நீங்கள் முறிச்சு கொள்ள வேண்டாம், செஞ்சது பிழை, சத்தியத்தை என்ன செய்ய வேண்டாம், முறித்து கொள்ள வேண்டாம். அதுக்கு பகரமாக நீ சத்தியம் பண்ணிட்டீங்களே, அதுக்காக வேண்டி என்ன 100 கட்டை எடுத்து ஒரு முறை என்ன செஞ்சிருங்க, அடிச்சிருங்க. நீ 100 முறை அடிச்சதுக்கு சமம் என்று ஒரு தஃப்சீர் சில அதாவது அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம் இந்த தஃப்சீர் என்ன செய்ய முடியாது, ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய அமைப்பில் இல்லை, அங்கீகரிக்கப்படும் அமைப்பில் இல்லை என்றதான் நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இதுல வேற வேற விளக்கம் சொல்றாங்க. இது நோயை குணப்படுத்துறத சப்ஜெக்டோட வார மாதிரி இருக்கிறதுனால இது என்ன செஞ்சிருக்கலாம், அந்த புல்லு அல்லது கட்டை எடுக்கிறது இது போன்ற குணப்படுத்தல்கள் வேலையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் என்றும் ஒரு நிலைப்பாடு சொல்லப்படுது. எப்படியோ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு கட்டை எடுங்கள், அதை கொண்டு அடியுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னா, இது மனைவியோடு சம்பந்தப்பட்டதுன்றதுக்கு நேரடியான எந்த ஆதாரமும் இல்லை. அடுத்த குர்ஆனுடைய அணுகுமுறையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது பொருத்தவும் என்னது இல்லை. அவங்களோடு துணையாக இருந்ததாக வரலாறு சொல்றது யாரு, மனைவியை. மனைவிக்கு நீங்க அப்படி அடிங்கன்னு சொல்றதுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு நீங்க அப்படி செஞ்சிட்டீங்க, அதனால ஒரு முறையோட என்ன செஞ்சீங்க, முடிச்சுக்கோங்க அப்படி என்று சொன்னதாக சொல்றது அவ்வளோ என்ன செய்யல. நம்ம நிர்பந்தம் இல்லை, நம்ம அங்கீகரிக்கிறோம், அங்கீகரிக்க நிர்பந்தம் குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. இருந்தா ஓகே, நம்ம அதை பத்தி பேச மாட்டோம். அப்படி இல்லாத ஒரு செய்தி நம்ம ஒரு நிர்பந்தமாக அங்கீகரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ 4 பேர் தஃப்சீர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு, அறிஞர்கள் தான் பண்ணிட்டாங்கிறதுக்கு நிர்பந்தமா நம்ம எடுத்து தான் ஆகணும் என்கின்ற இது வந்து நம்ம அங்கீகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இல்லை. வலா தஹ்னத், உங்கள் சத்தியத்தை முறிக்க வேண்டாம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான் அவருடைய நோய் குணமாகின சப்ஜெக்டுக்கு என்ன செய்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு காலப்பகுதியில் எப்படி இருந்தார் அப்படியே அல்லாஹ் சுருக்கமாக சொல்ற நேரத்தில், இன்னா வஜத்னாஹு சாபிரன், இன்னா வஜத்னாஹு சாபிரன், மிகப்பெரிய பொறுமைசாலியாக அவரை நாம் கண்டோம், பொறுமைசாலியாக கண்டோம். நிஅமல் அப்த், சிறந்த ஒரு அடியானாக அவர் இருந்தார். நிஅமல் அப்த், பாருங்க அப்து அல்லாஹ் சொல்றான், நிஅமல் அப்த் இன்னஹு அவ்வாப். அவ்வாப் என்ற வார்த்தை எதுக்கு சொல்றேன்னா, இறைவன் பக்கம் மீளக்கூடியவராக இருந்தார். எது நடந்தாலும் இறைவன் பக்கம் தான் அவர் மீளுவார். எப்பயும் பிழை செஞ்சாலும் தௌபா செய்யறது, எது நடந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்னது அவ்வாப், இன்னஹு அவ்வாப், அதுல அவ்வாபின் என்னது, அவ்வாபோட பன்மை தான் அவ்வாபின். அப்ப அவ்வாப்னா இறைவன் பக்கம் மீளக்கூடிய ஒரு அடியானாக இருந்தார். அல்லாஹ் சொல்றான் சாபிரன் அப்த், சாபிரன் அவ்வாப். இந்த வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். நிஅமல் அப்து அவ்வாப், அடுத்து சாபிரன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு. அப்ப என்ன, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிக பொறுமைசாலியாக இருந்தார், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவராக இருந்தார் என்பதற்கு ஒரு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷத்துன் நாஸி பலான் அல் அம்பியா, சோதனைகளில் மிகவும் கடுமையாக சோதிக்கப்படுகின்றவர்கள் யார், நபிமார்கள். இந்த சோதனை மக்களால் வரக்கூடிய சோதனை தான் அல்லாஹ் தஆலா பொறுமையை சோதிப்பதற்காக கொடுப்பது தான். சோதனையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு பொறுமைக்கென்ற ஒரு அளவு இருக்குது, பொறுமைக்கென்ற ஒரு அளவு கொடுத்திப்பால. உண்மையில் சொல்லப்போனால் பொறுமைக்கு எல்லை இல்லை, பொறுமைக்கு எல்லை இல்லை. ஆனால் ஒரு மனிதன்கிட்ட பொறுமை வந்து என்ன செய்ய முடியும், என்னது பொறுமை என்ன செய்யும், முடிஞ்சு போகும். அப்போ அதாவது இப்படி ஒரு அளவுக்கு வரும், அதுக்காக பொறுமை முடிஞ்சிடும். பொறுமை முடிஞ்ச அடுத்து என்ன, கோபப்படுறது, எல்லா வார்த்தைகளும் சொல்றது தான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவர் என்னது சபரோட இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு எங்களுக்கு வழி காட்டுறாங்க, உமைய தசப்பர்
சப்பரஹுல்லா. யார் பொறுமையை உருவாக்கி கொள்ள முயற்சிக்கிறாரோ அல்லாஹ் பொறுமையை கொடுத்துக்கிட்டே வருவான். ஆனால் நாங்கள் அடுத்த செகண்ட் கோவப்படுறவனும் பொறுமைக்கு எல்லைக்கின்றது சொல்லிட்டா, பொறுமைக்கும் எல்லைக்கு. ஆனால் அவருக்கு அடுத்த ஒவ்வொரு செகண்டும் கோபம் வரும். ஆனால் பொறுமைக்கு எல்லைக்குன்னு பேசுகிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் பொறுமைக்கு எல்லை இல்லை என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட். அதாவது யார் தன்னை பொறுமையாக்கி கொள்ள முயற்சி எடுக்கிறார் அல்லாஹ் தஆலா அவருக்கு பொறுமையை விசாலப்படுத்திக்கிட்டே என்ன செய்வான் போவான். ஒரு அடியானுக்கு கொடுக்கப்படுற நியாமத்திலே மிகச்சிறந்த நியாமத் பொறுமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த செய்திக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால் உள்ள நல்ல வாழ்க்கை இதோட முடிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால என்ன வாழ்க்கை அல்லாஹு தஆலா கொடுத்தான் அப்படி என்றால் வரலாற்று ரீதியாக அவருக்கு நல்ல இளமை கிடைச்சது. அவருக்கு போன குடும்பங்களை போல பன்மடங்கு குடும்பத்தை அல்லாஹு தஆலா திருப்பி என்ன செஞ்சான் கொடுத்தான். எல்லாம் மனைவி மூலம் நிறைய குழந்தைகள் அல்லாஹு தஆலா கொடுத்தான் அப்படின்றத பார்க்குறோம். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்தில் அதாவது ஃபஸ்தஜப்னா லஹு அவருக்கு நாங்கள் பதில் சொன்னோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின் அவருக்கு ஏற்பட்ட அந்த துர்ரை அந்த தீங்கை நாம் நீக்கினோம். வ ஆதைனாஹு அஹ்லஹு அவருடைய குடும்பத்தை அவருக்கு கொடுத்தோம். அப்போ அந்த குடும்பத்தை கொடுத்தோம்னா மறுமையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அஜ்ர் அல்லாஹ் சொல்லலை. இந்த உலகத்திலேயே திருப்பி அந்த குடும்பத்தை என்ன செஞ்சோம் கொடுத்தோம்னா என்ன அதே மாதிரி குடும்பத்தை நாங்கள் குழந்தைகளாகவோ என்ன அல்லது அவர்களே மீள வார மாதிரியோ அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான் கொடுத்தான். வதிக் இது எதுக்கு கொடுத்துட்டு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். வமிஸ்லஹும் மஅஹும் கொடுத்தது மட்டுமல்ல அதே போல இன்னொரு மடங்கு ஏற்கனவே இழந்ததை போல இன்னொரு மடங்கும் நாம் அவருக்கு என்ன செய்தோம் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கிறது டபுளா தான் அல்லாஹு தஆலா. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்களே ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அதில் வரக்கூடிய அரபு நடையில் பார்த்தீங்கன்னா உஸ்ரன்றது ஒரே உஸ்ரை குறிக்கும் கஷ்டத்தை, யுஸ்ரன்றது ரெண்டு சந்தோஷத்தை குறிக்கும். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க எந்த ஒரு அதாவது கஷ்டமும் ரெண்டு லேசை மிஞ்ச முடியாது. ரெண்டு லேசுக்கு பிறகு தான் ஒரு கஷ்டம் வருமே தவிர ஒரு கஷ்டம் வந்தா ஒரு லேசுக்கு ஒரு அடுத்த கஷ்டம் என்ன செய்யாது வராது. இன்னொரு லேஸ் என்ன செய்யும் வரும். இப்படி தான் அல்லாஹ் தஆலாவுடைய அருள் என்ன செய்யும் இதுக்கு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு அதாவது ரஹ்மத்தம் மின் இந்தினா நாங்கள் இன்னொரு மடங்கு கொடுத்தோமே அது எங்கட ரஹ்மத். இன்னொரு மடங்கு கொடுத்தது எங்கட ரஹ்மத். வ திக்ரா லில் ஆபிதீன் வணக்கசாலிகளுக்கு இது ஒரு படிப்பினை. அதாவது ஆபிதுகளுக்கு ஆபிதீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். யாரெல்லாம் வணக்கசாலிகளாக இருக்கிறார்களோ இறைவனை வணங்கிய மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதில் ஒரு படிப்பினை உண்டு. அப்படின்னா என்ன உங்களுக்கு வார சோதனை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை விட குறைஞ்ச சோதனை வரும். நீங்க பொறுத்தீங்கடா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி நம்ம அதே மாதிரி டபுள் மடங்கா கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும் இரு மடங்காக கிடைக்கும். அதுக்கான படிப்பினை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல சூரா சாத் 41 44 அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் வ வஹப்னா லஹு அஹ்லஹு வ மிஸ்லஹு மஅஹும் வமித்லஹும் மாஹும் அவருடைய குடும்பத்தை அவருக்கு நாம கொடுத்தோம் அதே போல இன்னொரு மடங்கு கொடுத்தோம். ரஹ்மத்தம் மின்னா எங்களிடம் இருந்து ரஹ்மத்தாக வதிக்ரா லிஉலில் அல்பாப் சிந்தனை உடையவர்களுக்கு படிப்பினையாகவும். அப்ப ரெண்டு இடத்துல அல்லாஹு தஆலா இது மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும் என்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்ட சோதனை அவர் பொறுமையாக இருந்து அவருக்கு இரட்டிப்பா கிடைச்சது போல உங்களுக்கு நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா இழந்து போனது கிடைக்கிறதில்ல அதை விட பன்மடங்கு உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அதற்கான ஒரு செய்தி இது என்றான். அல்லாஹ் தஆலா ஒரு ப்ராமிஸ் பண்ணா அல்லாஹ் ஒரு வாக்களிச்சா நிச்சயமாக எந்த சோதனையாக இருந்தாலும் சரி சின்ன சோதனை ஆகிக்கலாம் பெரிய சோதனை ஆகிக்கலாம் நஷ்டம் போட சோதனை ஆகிக்கலாம் நஷ்டம் இல்லாமல் வெறும் பொறுமையை மட்டும் கேட்கக்கூடிய சோதனை ஆகிக்கலாம். ஆனால் அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்வான் அதை மாதிரி 2 மடங்கு எங்களுக்கு தருவான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசதி படைத்த மனிதராக மாறி குடும்பம் இரட்டிப்பான குடும்பம் பொருளாதாரம் அழகு எல்லாம் கிடைத்த ஒரு நல்ல வாழ்க்கை என்ன செஞ்சார் வாழ்ந்தார். ஒரு முறை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிக்க போறார். ஒரு முறை குளிக்க போறார். அல்லாஹ் சோதிக்கிறார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை. இது என்ன சோதனை கொடுத்து சோதிக்கிறது. எது கொடுத்து சோதிக்கிறது. கொடுத்து சோதிக்கிற மாதிரியான ஒரு சோதனை அல்லாஹ் என்ன செய்யறான் வானத்திலிருந்து ஒரு வெட்டுக்கிளி வந்து உழுது தங்க வெட்டுக்கிளி. நம்ம குளிக்கிற இடத்துல தங்க வெட்டுக்கிளின்னு வளர்ந்தா என்ன நடந்திருக்கும் வெட்டு விழுந்துட்டு தான் போகலாம். என்னது அந்த கிளியை ஒரு 5-6 பேர் குளிச்சுட்டீங்கன்னா அந்த கிளிக்காண்டி பெரிய ஒரு சண்டை அங்கே என்ன செஞ்சிடும் நடந்துடும். வெட்டுக்கிளி வந்து உழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அது பறக்காம இருக்கிறதுக்காக வேண்டி ஃபஜால என்னது அதாவது யுஹ்தி அதை பிடிச்சி இப்படி அல்றதுக்கு என்ன செய்யறாரு போறார். அதை எப்படியோ கையில் எடுத்துக்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்குறான் தங்க வெட்டுக்கிளி கோல்டு வழங்கிட்டா அல்லாஹ் தஆலா கேட்குறான் இதுக்கு தேவையில்லாத அளவு நான் உங்களை வைக்கலையா அலம் அகுன் அக்னைதுக அம்மா தரா இங்கே இப்போ பார்க்குறதை விட தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு நான் வசதியை தரலையா இதில் போய் நீங்கள் இப்படி எடுக்கிற அளவுக்கு நான் உங்களை ஆக்கிக்கிறேனா அவ்வளோ தேவைகளை நிரப்பி உங்களுக்கு நான் தரவில்லையா அப்படி என்று சொல்லி யாரு
அதாவது ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இறைவன் கேட்டான். அப்போ அந்த நேரத்தில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னதாக வருகிறது, பலா யா ரப், யா அல்லாஹ் நீ எனக்கு எல்லாமே தந்திருக்கிறாய், வலாக்கின் லா கினா அன் பரக்கத்தி, உன்ட பரக்கத்தில் எனக்கு எண்டைக்கும் தேவை இருந்து கொண்டே இருக்கும், உன்ட பரக்கத்தில் எனக்கு எண்டைக்கும் தேவை இருந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா என்ன, நீ 100 வெட்டுக்கிளி போட்டாலும் நான் அதை அப்படியே எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிற நிலைமையில தான் நான் என்ன செய்வேன், நான் இருப்பேனே தவிர நம்ம மொத்தம் 90 வேறு யாராவது எடுத்துக்கிட்டு போகிறேன் நான் இருக்க மாட்டேன். நான் எனக்கு கிடைச்சா நான் எனக்கு என்ன செய்வேன், எடுத்துட்டு போகத்தான் செய்வேன். வலாக்கின் லாகினா அன்பர். இன்னொரு அறிவிப்பில் வருது என்னன்னு சொன்னா, மா நஷ் லா நஷ்பா மின் ரஹ்மத்தி, உன்னோட ரஹ்மத்தில் என்றைக்கு நம்ம முழு திருப்தியாக என்னது, முழுவாக நிரப்பமாக நான் நினைக்க மாட்டேன், எப்போ இன்னும் தேவைன்னு தான் நான் என்ன செய்வேன், இருப்பேன் என்று சொன்னதாக இந்த செய்தி வருது. அப்போ இந்த செய்தியிலே என்ன விளங்குன்னா, ஒரு மனிதன் பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுறது, அது கிடைக்கணும்னு நினைக்கிறது, நிறைய கிடைக்கணும்னு நினைக்கிறது, இன்னும் போதான்னு நினைக்கிறதெல்லாம் என்னது தவறு இல்லை. ஆனால் அது அவனுக்கு பொறுமை இழக்க செய்து, அல்லாஹ்வை மறக்க செஞ்சு, அவனுடைய வாதத்துக்களை மறக்க செஞ்சு, நன்றி கெட்டவனா மாத்திர லெவலுக்கு போறது தான் என்னது தடை என்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக பிரதானமான செய்தியில் உண்டு, சோதனை என்பது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், வரும். அல்லாஹ் தஆலா சோதனையை தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அதில் சொல்ற மிக முக்கியமான செய்தி என்னென்னா, அல்லாஹ் அதில் எதிர்பார்க்கிறான் இயாப், இறைவன் பக்கம் மீண்டு வாரது, இபாதா, வணக்கம், சபர், பொறுமை, இவைகள் அல்லாஹ் என்ன செய்யறான், எதிர்பார்க்கிறான். இது இருந்தா அல்லாஹ் என்ன சொல்றான்டா, திக்ராலில் ஆபிதீன், அடியார்களுக்கு நான் ஒரு படிப்பினையாக இதை சொல்கிறேன், அவர்களுக்கு கொடுத்ததை போல இழந்ததை போல பன்மடங்கு நான் என்ன செஞ்சேன், கொடுத்தேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் 2 மடங்காக என்ன அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு எல்லா விதமான சோதனைகளிலும் பொறுமை நாம் என்ன செய்யணும், அதாவது வரவழைத்துக் கொள்ள வேண்டும். சோதனைகள் எங்களை சூழ வரத்தான் செய்யும். சோதனையெல்லாம் முடிஞ்சிட்டா வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷம் என்னது இல்லை. சோதனைகளில் பொறுமை காட்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இரட்டிப்பு சந்தோஷத்தை எங்களுக்கு தருவதற்கு என்னது காத்திருக்கிறான் என்பதை புரிந்து அல்லாஹ் பொறுமையுள்ள வாழ்வை அனைவருக்கும் தந்தல் வாலிப்பான. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.